வெல்கம் டு யூடிஎம்மின் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள். இது 11th ஸ்டாண்டர்டோட வரலாறுலேருந்து பார்க்க போகிறோம். பாடம் 18. ஸோ இந்த பாடத்தோட முதல் பாதி பார்த்துருப்பீங்க போன வீடியோவில். ஸோ இதை தொடர்ந்து 2வது வீடியோவாக பார்க்கலாம். ஏன்னா பாடம் ரொம்ப பெருசு அப்படிங்கிறதுனால ஒரே வீடியோவை எடுக்க முடியல, பாதியாக பிரிச்சுக்கலாம். போன பாடத்தில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, நமக்கு மைசூரில் எப்படி போர் நடந்துருச்சுன்னு பார்த்துருப்போம். மைசூரில் 4 போர் நடந்திருக்கும். மைசூரோட மன்னருக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் எதிராக நமக்கு மொத்தமாக 4 முதல் மைசூர் போர், 2ஆம் மைசூர் போர், 3ஆம் மைசூர் போர், 4ஆம் மைசூர் போர்னு சும்மா 4 போர் நடந்திருக்கும். ஸோ அந்த போரில் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த காலகட்டத்தில் நடந்தது, எந்த காரணத்துக்காக அந்த போர்கள் நடந்தது, எந்த ஒப்பந்தத்தின் மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா அது முடிவுக்கு வந்தது அப்படிங்கிறதையெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ ஒரு மைசூர் அப்படிங்கும்போது நமக்கு ஹைதர் அலியும் ப்ளஸ் அவரோட பையன் திப்பு சுல்தான் அவர்களெல்லாம் அந்த போரில் பங்கேற்றிருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இறுதியாக தோல்வி அடைஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துருப்போம். அவர்களோட பையன்களை பிணை கைதிகளாக பிடிச்சிருப்பாங்க கடைசி போரில், 4வது போரில். இதெல்லாமே நம்ம இந்த முதல் பாடத்தில் பார்த்தது. கடைசியாக யூசுப் கான் வரைக்கும் பார்த்துருப்போம். முதல்ல நமக்கு 1565 விஜயநகர பேரரசு வீழ்ந்துருச்சு. அதுக்கு பின்னாடி தான் பார்த்தீங்க அப்படின்னா மைசூரை பார்த்தீங்கன்னா ராஜா உடையார் 1578 அரியணை ஏற்றிருப்பார். 1578 1760 வரைக்கும் நமக்கு உடையார் வம்சத்தினர் தான் பார்த்தீங்க அப்படின்னா மைசூர் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஹைதர் அலி அதை சார்ஜ் பண்ணி எடுத்திருப்பார். அதுக்கப்புறமா ஹைதர் அலி காலம் தான் இருக்கும் 1799 வரைக்கும். ஏன்னா 4வது போர் அப்போ தானே முடியுது. 1799 வரைக்கும் இந்த ஹைதர் அலியும் அவரோட பையனும் தான் அந்த மைசூர் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. 99 பார்த்தீங்க அப்படின்னா திப்பு சுல்தானும் இறந்துருவார். ஐரோப்பிய படைவீரனால் சுட்டு கொல்லப்பட்டு திப்பு சுல்தானும் இறந்துருவாங்க. அவங்களோட பசங்களும் பிணை கைதிகளாக அவங்களோட பசங்களும் பிணை கைதிகளாக ஆங்கிலேயர்கள்கிட்ட போயிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறமா நமக்கு 1799 அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா 4 போர் முடிஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் உடையார் அரசு தான் ஆட்சியை பிடிச்சிருப்பாங்க. இதெல்லாம் நமக்கு மைசூர் சுல்தான்களோட எதிர்ப்பு, ஆங்கிலேயருக்கு எதிராக அவங்க பண்ண போர், இதில் பார்த்துருப்போம். முதல் வீடியோவில் பார்த்துருப்போம். 2வது வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஸ்ரீரங்கப்பட்டண கோட்டை இதுதான் மைசூரோட தலைநகரம். 1610 மாற்றினாங்க. அடுத்ததாக தென்னக பாளையக்காரர்களோட தொடக்ககால எதிர்ப்பு பார்த்துருப்போம். எப்படி பாளையங்கள் தோன்றுச்சு, எத்தனை பாளையங்கள் இருந்தது தமிழ்நாட்டில், முதல்ல பாளையக்காரர் முறை இந்தியாவுக்குள்ளே எப்படி வந்துச்சு, அப்புறம் யூசுப் கான் எப்படி பூலித்தேவரை அழித்தார், யூசுப் கானை எப்படி துரோக குற்றம் சாட்டி அவங்க தூக்கிலிடப்பட்டாங்க அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம இந்த தென்னக பாளையக்காரர்களோட தொடக்ககால எதிர்ப்பில் பார்த்துருப்போம். இப்போ என்ன பார்க்குறோம் இந்த வீடியோவில் அப்படின்னா, வேலு நாச்சியார் பார்ப்போம், வீரபாண்டிய கட்டபொம்மன் பார்ப்போம், அதுக்கப்புறமா மருது சகோதரர்கள் பார்ப்போம், அப்புறம் தீரன் சின்னமலை அவர்களை பார்ப்போம். ஸோ தொடர்ந்து இந்த பாளையக்காரர்கள்லாம் இவங்க தான். ஸோ அதுக்கப்புறமா நமக்கு வேலூர் புரட்சி, சிப்பாய் புரட்சி நடந்திருக்கும். அதெல்லாமே இந்த பாடத்தில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நமக்கு வேலு நாச்சியார் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராமநாதபுர அரசராக இருக்கக்கூடிய செல்லமித்து சேதுபதியோட ஒரே பொண்ணு. இவருக்கு ஆண் வாரிசு கிடையாது. ஸோ ஒரு ஆண் வாரிசை எப்படி வளர்க்கணுமோ, என்னென்ன கலைகள் சொல்லிக் கொடுக்கணுமோ அத்தனை கலைகளையும் சொல்லிக் கொடுத்து வளர்த்துருப்பார் செல்லமுத்து சேதுபதி. ஸோ வேலு நாச்சியார் பார்த்தீங்க அப்படின்னா 1730 ஜனவரியில் பிறந்திருப்பாங்க. இறக்கும்போது 1796 டிசம்பர் கிறிஸ்மஸ் அப்போ இறந்துருப்பாங்க. ஸோ இதுதான் இவங்க வாழ்ந்த காலகட்டம் அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ இவர் பார்த்திங்கன்னா இந்தியாவில் விடுதலைக்காக போராடிய முதல் அரசி. சிவகங்கை அரசரான முத்துவடுகரை மணந்தாங்க. சிவகங்கை அரசரான முத்துவடுகரை இவரோட 16வது வயசில் மணந்தாங்க. 1730 பிறந்து இவரோட 16 வயசு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சிவகங்கை அரசரான முத்துவடுகரை திருமணம் செஞ்சுருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கும். இவங்களுக்கு ஒரு பொன் குழந்தை மட்டும்தான். வெள்ளச்சி நாச்சியார் அப்படிங்கிற மகள் இருந்தாங்க. ஸோ வெள்ளச்சி நாச்சியார் அப்படிங்கிற ஒரு மகள் இருந்தாங்க இவங்களுக்கு. கணவர் முத்துவடுகர் இருக்கார் இல்லையா, அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஆற்காடு நவாப்போட படையால் கொல்லப்பட்ட பிறகு வேலு நாச்சியார் பார்த்தீங்கன்னா தன் மகளோட திண்டுக்கல் அருகே இருக்கக்கூடிய விருப்பாட்சியில் தஞ்சம் புகுவார். ஸோ விருப்பாட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா விருப்பாட்சியில் தஞ்சம் புகுந்துவாங்க. அங்கே யார் பாளையக்காரராக இருப்பார்னா கோபால நாயக்கர் தான் பாளையக்காரராக இருப்பார்.
ஸோ கோபால நாயக்கர் கிட்ட தான் இவங்க போய் தஞ்சம் புகுந்திருப்பாங்க. இவங்க விருப்பாச்சி மட்டும் திண்டுக்கல் கோட்டை ப்ளஸ் விருப்பாச்சி, ஐயம்பாளையம் கோட்டை இந்த மாதிரி இடங்கள்ல மாறி மாறி முகாமிட்டு மறைஞ்சு வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒரு 8 ஆண்டுகள் இப்படி மறைஞ்சு வாழ்ந்துட்டு வந்தாங்க. இந்த 8 ஆண்டுகள் மறைஞ்சு வாழ்ந்துட்டு வரும்போது நமக்கு கோபால நாயக்கர் பாதுகாப்பு கொடுத்துருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. 2 பேரும் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு. ஒரு 8 ஆண்டுகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஹைதர் அலியும் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க, கோபால நாயக்கரும் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா கோபால நாயக்கர் 8 ஆண்டுகள் பாதுகாப்பு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இங்கே 11th ஸ்டாண்டர்டில் ஹைதர் அலியும் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க 8 ஆண்டுகளுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு கொஸ்டின் வரும்போது யார் வேலுநாச்சி அவர்களுக்கு 8 ஆண்டுகள் பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னா அந்த ஆன்சர் வச்சு தான் சொல்ல முடியும். பட் இவங்க போனது என்னமோ பார்த்தீங்க அப்படின்னா திண்டுக்கல் அருகே இருக்கக்கூடிய விருப்பாச்சியில் தான் போய் தஞ்சம் புகுவாங்க. விருப்பாச்சியோட பாளையக்காரர் யார் அப்படின்னா நமக்கு கோபால நாயக்கர் தான். ஸோ இவங்க 2 பேர்த்துக்கிட்டேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு உதவி கேட்டிருப்பார். ஹைதர் அலிக்கிட்டேலாம் பார்த்தீங்கன்னா 5000 காலாட்படை கேட்டிருப்பாங்க, 5000 குதிரைப்படையெல்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ வேலுநாச்சியாரோட திறமையை பார்த்து அவங்க உருதில் வேறு லெட்டர் எழுதியிருப்பாங்க. அதையும் மதித்து இவர் ஹைதர் அலி பார்த்தீங்கன்னா அவரோட தளபதி சையத்கிட்ட சொல்லி உதவி பண்ணியிருப்பார். ஒரு 5000 குதிரைப்படையை உதவி பண்ணியிருப்பார். ஸோ இந்த உதவியின் மூலிமா இவங்க ஹைதர் அலி ஆகட்டும், கோபால நாயக்கர் ஆகட்டும், இவங்களோட உதவியின் மூலிமா ஒரு தனி படையவே உருவாக்கியிருப்பாங்க. இந்த 8 ஆண்டு காலத்தில் ஒரு தனி படையவே உருவாக்கியிருப்பாங்க, கூட்டணி அமைச்சு உருவாக்கியிருப்பாங்க. அடுத்தது 1780 பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயரை எதிர்த்து சிவகங்கையை மீட்டெடுத்திருப்பாங்க நம்ம வேலுநாச்சியார் அவர்கள். இவரோட படையில் பெண்கள் சேனையும் இருந்துச்சு. வேலுநாச்சியார் அவர்களோட படையில் பெண்கள் சேனையும் இருந்தாங்க. அந்த பெண்கள் சேனையும் என்ன பண்ணாங்க அப்படின்னா வேலுநாச்சியார் உளவாளிகளை பயன்படுத்திட்டாங்க. எதுக்காக அப்படின்னா ஆங்கிலேயரோட வெடிமருந்து கிடங்கள்லாம் எங்கே இருக்குன்னு போய் பார்த்துட்டு வாங்க, ஸோ அதை அழிச்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பாங்க. உளவாளிகளை பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ அதுக்கு அந்த உளவாளி யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குயிலி. ஸோ குயிலி அப்படிங்கிறவங்க தான். குயிலி பார்த்தீங்க அப்படின்னா உடையாள் படைப்பிரிவை தலைமை ஏற்று வழி நடத்தினவங்க. குயிலி யார் நமக்கு உடையாள் படைப்பிரிவை தலைமை ஏற்று நடத்தினவங்க. குயிலி நமக்கு தலைமை ஏற்று நடத்தினவங்க. பெண்கள் படைப்பிரிவின் தலைவின்னு சொல்லலாம் குயிலியை. ஸோ பெண்கள் படைப்பிரிவோட பேர் என்ன அப்படின்னா உடையாள். இந்த உடையாள் யார் அப்படின்னா இந்த மறைஞ்சிருந்த காலத்தில் வேலுநாச்சியார் அவர்கள் மறைஞ்சிருந்த காலத்தில் ஆங்கிலேயர்களுக்கு உளவு தகவல் கூற மறுத்தார். அதனால் இந்த மேய்ச்சல் தொழிலாளி, அவங்க ஆடுகளை மேய்க்கிறவங்க. ஸோ உடையாள் அப்படிங்கிறது ஒரு மேய்த்தல் தொழிலாளின்னு சொல்லலாம் அந்த பெண்ணை. அவங்க வேலுநாச்சியார் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத உளவு கூற மறுத்ததுனால ஆங்கிலேயர்களால் கொல்லப்பட்டுருவாங்க. ஸோ அவங்களுக்கு மரியாதை செலுத்துறது அவங்க பேரை பெண்களோட படைப்பிரிவுக்கு வச்சு அந்த படைப்பிரிவோட தலைவியாக குயிலி இருப்பாங்க. இந்த குயிலி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த கண்டுபிடிச்சாங்களே அந்த ஆங்கிலோட வெடிமருந்து கிழங்கு, அதில் தன்னைத்தானே தீ வச்சு எரிச்சிக்கிட்டு அந்த வெடிமருந்து கிழங்கையும் அழிச்சிருப்பாங்க. தற்கொலைப்படை தாக்குதல்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இவங்க தன்னைத்தானே தீ வச்சு எரிச்சிக்கிட்டு அது மேலே வெடிமருந்து கிழங்கு மேலே உள்ளே போயிடுவாங்க. ஸோ அது மூலிமா தான் அழிச்சிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க சிறப்பான செயலை செஞ்சுருக்காங்க குயிலி அப்படிங்கிறவங்க. வேலுநாச்சியார் அப்படின்னு சொல்லும்போது இவங்க 2 பேரும் முக்கியம். உடையாள், குயிலி இவங்கெல்லாம் முக்கியம். ஸோ ஆற்காடு நவாப் பார்த்திங்கன்னா பல தடைகளை செஞ்சுருந்தாலும் நாச்சியார் பார்த்திங்க அப்படின்னா 1780 சிவகங்கையை மீட்டெடுத்திருப்பாங்க. நவாப் தோற்கடிக்கப்பட்டு சிறைக்கு போனார். அதுக்கப்புறமா நாச்சியார் ராணியாக முடிசூடியிருப்பாங்க. யாரை வச்சு அப்படின்னா மருது சகோதரர்களோட துணையோட. மருது சகோதரர்கள் முத்துவடுகருக்கு தளபதியாக இருந்திருப்பாங்க. பெரிய மருது சின்ன மருதுன்னு சொல்லுவோம். முத்துவடுகருக்கு தளபதியாக இருந்திருப்பாங்க. ஸோ ஒரு 1780 ராணியாக இவங்களை வச்சு தான் முடிசூடியிருப்பாங்க நம்ம வேலுநாச்சியார் அவர்கள். சின்ன மருது ஆலோசகராக இருப்பார். பெரிய மருது படை தளபதியாக இருப்பார். இவங்க மறுபடியும் ராணியாக முடிசூடுறதுக்கு அப்புறமா மீண்டும் பார்த்தீங்க அப்படின்னா 1783 இவங்க பொறுக்கல ஆங்கிலேயருக்கு. மீண்டும் சிவகங்கை மீது படையெடுப்பாங்க. 1783 பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் சிவகங்கை மீது மீண்டும் படையெடுத்து வந்தனர். இந்த முறை பார்த்திங்கன்னா மருதுபாண்டியர் சில ராஜதந்திர நடவடிக்கைகளால் சிவகங்கையோட பாதுகாப்பை உறுதி செஞ்சுருப்பார். பிற்காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிலேயரோட சமரச உடன்பாட்டின்படி வேங்கன் பெரிய உடைய தேவர் அவரை பார்த்திங்கன்னா சிவகங்கையோட அரசராக ஆக்கியிருப்பாங்க. பிற்காலத்தில் ஆங்கிலேயரோட சமரச உடன்பாட்டின்படி வேங்கன் பெரிய உடைய தேவர் அவரை சிவகங்கையோட அரசராக ஆக்கியிருப்பாங்க. நமக்கு பார்த்திங்க அப்படின்னா வெள்ளச்சி நாச்சியார் 1790 இவருக்கு மணமுடிக்க வச்சு வெள்ளச்சி நாச்சியார் சந்தேகத்துக்கிடமான முறைகளை உயர்ந்திருப்பாங்க. அவருக்கு ஒன்று பொண்ணு இருந்துச்சுல, வேலு நாச்சியார் அவர்களுக்கு வெள்ளச்சி நாச்சியார்னு ஒரு பொண்ணு இருந்தாங்க. அவர் பார்த்திங்க அப்படின்னா 1790
நமக்கு 83 மறுபடியும் சிவகங்கையை வந்து ஆங்கிலேயர்கள் படையெடுத்திருப்பாங்க. இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிலேயரோட ஒரு சமரச உடன்பாட்டின்படி வேங்கன் பெரிய உடைய தேவர் அப்படிங்கிறவர் சிவகங்கையோட அரசராக ஆனார். அவருக்கு 1790 வெள்ளச்சி நாச்சியாரை மணம் முடிச்சு வச்சுருப்பாங்க. பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சந்தேகத்துக்கு இடமான முறையில் இறந்துருப்பாங்க. வெள்ளச்சி நாச்சியார் எப்படி இறந்தாங்க ஏன் அப்படின்னு தெரியல, இறந்துருக்காங்க. அதுக்கப்புறமா நமக்கு வேலு நாச்சியார் பார்த்தீங்க அப்படின்னா 1796 இறந்துருப்பாங்க. நோய் வந்து இறந்துருப்பாங்க. இதுதான் நமக்கு வேலு நாச்சியார் அவர்களோட அவங்க வந்து எப்படி வந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்தாங்க, இறுதியாக அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்தது வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படிங்கும்போது பாஞ்சாலக்குறிச்சி பாளையத்துக்கான தலைவராக இருந்தவர். ஸோ அவங்க தந்தைக்கு அப்புறமா அவர் தான் வந்து பாளையத்தை எடுத்து வழி நடத்தினவர். நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவர் எப்போ பிறந்தார்னா 1760 பிறந்தார். வேலுநாச்சியாருக்கு அப்புறம் தான் இவங்க பிறந்திருக்காங்க. வேலுநாச்சியார் 1730 பிறந்துட்டாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் பார்த்திங்கன்னா ஒரு 30 வருஷம் வித்தியாசம் அவங்களுக்கும் வேலுநாச்சியார் அவர்களுக்கும். 1760 பிறந்தார் நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள். அவரோட தாத்தா நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மனோட தாத்தா பார்த்தீங்க அப்படின்னா ஜெகவீர கட்டபொம்மன். அவர் பார்த்திங்கன்னா கர்னல் ஹெரான் காலத்தில் குறுநில மன்னனாக இருந்தாங்க. யார்? ஜெகவீர கட்டபொம்மன் தாத்தா, நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மனோட தாத்தா. அவர் தான் நமக்கு ஹெரான் காலத்தில் குறுநில மன்னனாக இருந்தார். 1798 செப்டம்பரில் கப்பம் செலுத்தாதனால கலெக்டர் ஜாக்சன் வந்து கடிதம் அனுப்புனார். யாருக்கு? நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் அவருக்கு. எப்போ அப்படின்னா 1798 செப்டம்பரில் தான் ஃபஸ்ட் டைமாக நமக்கு கப்பம் செலுத்தலை அப்படின்னு சொல்லி கலெக்டர் ஜாக்சன் வந்து கடிதம் அனுப்பியிருப்பார். நாட்டில் வறட்சி காரணமாக வரி வசூல் கடினமாக இருந்திருக்கும். அப்போது 1798 நாட்டில் வறட்சி இருந்ததுனால அதன் காரணமாக வரி வசூல் வந்து கடினமாக இருந்திருக்கும். அதனால் அவர் கட்டாமல் இருந்திருப்பார். திருநெல்வேலி படையில் வந்து மைசூரில் இருந்ததால் தெற்கு பகுதியில் திருநெல்வேலியோட படையெல்லாம் மைசூரில் இருந்துச்சு. அதனால் தெற்கு பகுதியில் போர் நடத்த முடியல. 1798 ஆகஸ்ட் 18 பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்சன் கட்டபொம்மனை ராமநாதபுரத்தில் சந்திக்கிறதுக்காக உத்தரவிட்டிருப்பார். செப்டம்பரில் ஒரு லெட்டர் அனுப்பியிருப்பார். கொண்டு வந்து கப்பம் கட்ட சொல்லி செப்டம்பரில் அனுப்பியிருப்பார். இதெல்லாமே நமக்கு 1798 தான் நடக்கும். 1760 தான் பிறந்திருப்பார். 1798 தான் ஜாக்சனோட ஒரே முட்டில் மோதலுமாக இருந்திருக்கும். ஸோ 98 செப்டம்பரில் ஃபஸ்ட்டு ஒரு லெட்டர் எழுதுறாரு. கொண்டு வந்து கப்பத்தை கட்டுப்பா அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதுறாரு. இவர் பார்த்தீங்க அப்படின்னா 1798 ஆகஸ்ட் 18 ராமநாதபுரத்தில் சந்திக்கிறதுக்கும் உத்தரவும் இடுறாரு. யாருன்னா ஜாக்சன் தான். கட்டபொம்மன் பார்த்தீங்க அப்படின்னா 23 நாட்களில் 400 மைல் தூரம் அதாவது பயணம் செஞ்சு ஜாக்சனை இறுதியாக சந்திச்சிருப்பார். ஸோ இங்கே கொடுத்துருப்பாங்க. ஆயிரத்தி 1798 ஆகஸ்ட் 18 ஜாக்சன் வந்து 2 வாரங்களுக்குள்ளே தன்னை வந்து ராமநாதபுரத்தில் சந்திக்கும்படி வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு உத்தரவு பிறப்பிச்சுட்டு எங்கே போயிருப்பார் அப்படின்னா திருநெல்வேலிக்கு சுற்றுப்பயணம் போயிருப்பார். நம்ம முதல்வர் களப்பணி போகிற மாதிரி இவர் பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலிக்கு சுற்றுப்பயணம் போயிருப்பார். பாளையக்காரர்களிடமிருந்து கப்பம் வசூலிப்பதற்காகவும் சொக்கம்பட்டி, சிவகிரி, சாத்தூர், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய இடங்களில் அவர் தங்கியிருந்த போது வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர் சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. பட் ஆனால் அவர் சந்திக்க மாட்டார். நீ ராமநாதபுரத்தில் தான் உன்னை வந்து சந்திக்க சொன்னேன், நீ ராமநாதத்துலேயே வந்து சந்திச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தனால தான் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா 23 நாட்கள் பயணம் பண்ணி எவ்வளோ தூரம் 400 மைல் தூரம் பயணம் பண்ணி கடைசியாக ராமநாதபுரத்துலேயே தான் அந்த ஜாக்சனை சந்திப்பார் நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன். இதுக்கு இடையில போய் பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணாலும் அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஜாக்சன் வந்து பார்க்க மாட்டார். அதனால தான் இவ்வளோ தூரம் பயணம் பண்ணி போய் பார்க்க வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ 1798 பார்த்தீங்க அப்படின்னா ம் 1798 பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன்கிட்ட இருந்து நிலுவையில் இருந்த நிலவரி அப்படிங்கும்போது நமக்கு 3310 பக்கோடா 3310 பக்கோடா இருந்துச்சு. ஸோ பக்கோடான்னு என்ன நான் சொல்கிறேன், முதல்ல இதை பார்த்துடலாம். 1798 கட்டபொம்மன் இடத்துல நிலுவையில் இருந்த நிலவரி எவ்வளோ? 3310 பக்கோடா. பெரும்பகுதியை செலுத்திய நிலையில் கடைசியாக அவர்கிட்ட இருந்தது எவ்வளோ அப்படின்னா 1080 பக்கோடா மட்டும்தான். ஸோ அங்கே பக்கடான்னு சொல்லுவாங்க, நமக்கு வந்து வராகன்னு சொல்லுவோம் தமிழில்.
தமிழில் சொல்லப்போனால் பக்கோடாவை என்னென்னு சொல்லுவோம், வராகன்னு சொல்லுவோம். ஒரு பக்கோடா அப்படின்னா நமக்கு எவ்வளோ அப்படின்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. ஒரு பக்கோடா அப்படிங்கிறது நமக்கு 3.5 ரூபாய், ஒரு பக்கோடா 3.5 ரூபாய்க்கு சமமாக எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. பக்கோடானா தங்க நாணயம். விஜயநகரத்தில் அறிமுகமான தங்க நாணயத்துக்கு பேர் தான் பக்கோடா. ஸோ ஒரு பக்கோடா அப்படிங்கும்போது 3.5 ரூபாய்க்கு சமமாக கொல்லப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. பக்கோடா அப்படின்னா மரத்தை உழுக்குதல் என்ற சொல். இது இங்கிலாந்து மக்களிடையே நிலவானது. தமிழில் தான் இதை வராகன்னு சொல்லுவோம். நமக்கு எவ்வளோ பெண்டிங் இருந்தது, எத்தனை வராகன் பெண்டிங் இருந்தது கட்டபொம்மன் கட்ட வேண்டியதுன்னு கேட்டாங்க அப்படின்னா 1080 வராகன் தான். 3310 பக்கோடா இருந்தது. இறுதியாக அவர் 1080 மட்டும்தான் பெண்டிங் வச்சுருந்தார், பாக்கி இருந்துச்சு. ஜாக்சன் கட்டபொம்மனை பற்றி கூறியது அவர் சரியாக நடந்து கொண்டார் என்றும் தன்னை அழிவிலிருந்து காத்து கொண்டார் என்றும் சொல்லியிருக்காங்க. இந்த 1080 வராகன் மட்டுமே பேலன்ஸ் வச்சுட்டு மிச்சத்தையெல்லாம் கட்டி முடிச்சிட்டதுனால கட்டபொம்மனை பாராட்டு பண்ணியிருக்காரு. என்னென்ன கட்டபொம்மன் சரியாக நடந்துக்கிட்டாரு, அவரை தன்னை அழிவிலிருந்து காத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ஜாக்சன் சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போதே ராமநாதபுரம் கோட்டையில் கட்டபொம்மனை கைது செய்யறதுக்கு முயற்சி நடந்துகிட்டு இருந்தது. ஜாக்சன் பேசிகிட்டு இருக்கும்போதே ராமநாதபுரம் கோட்டையில் கட்டபொம்மனை கைது செய்யறதுக்கான முயற்சி நடந்தது. கோட்டை வாசலில் மோதலும் நடைபெற்றது. ஏன்னா அவங்க தப்பிச்சு போனாங்க, கைது செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத கண்டுக்கிட்டாரு. ஸோ சைலண்ட்டாக கிளம்பிட்டார். கிளம்பும்போது பார்த்திங்கன்னா கோட்டை வாசலில் மோதல் நடைபெற்றது. அவரோட அமைச்சர் சிவசுப்பிரமணிய பிள்ளை இருக்கார் இல்லையா, நம்ம கட்டபொம்மனோட அமைச்சர் சிவசுப்பிரமணிய பிள்ளை, அவர் கைது செய்யப்பட்டார். கட்டபொம்மன் மட்டும் தப்பிச்சிட்டார். அங்கே கோட்டை வாசலில் நடந்த மோதலில் யார் இறந்துருப்பாங்க அப்படின்னா லெஃப்டினன்ட் கிளார்க் இறந்துருப்பார். அவரும் கொஞ்சம் சில பேர் இறந்துருப்பாங்க. அங்கே மோதலில் கோட்டை வாசலில் நடந்த மோதலில் யார் இறந்துருப்பாங்க அப்படின்னா லெஃப்டினன்ட் கிளார்க், அவரும் இறந்துருப்பார். ஸோ நமக்கு சிவசுப்பிரமணிய பிள்ளை கைது செய்யப்பட்டிருப்பார். கட்டபொம்மன் மட்டும் தப்பிச்சு போயிருப்பார். கட்டபொம்மன் ஜாக்சனோட செயலை சென்னை கவுன்சிலுக்கு கடிதம் மூலமாக தெரிவிச்சிருப்பார். தப்பிச்சு போயிட்டு இங்கே என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத யாருக்கு கடிதம் மூலயமா தெரிவித்தாங்க அப்படின்னா சென்னை கவுன்சிலுக்கு தெரிவிச்சிருப்பார். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அதை படித்தவர் ஆளுநர் எட்வர்ட் கிளைவ் என்ன பண்ணியிருப்பாருன்னா கட்டபொம்மனை முதல்ல சரணடைய சொல்லி அப்புறம் எதாக இருந்தாலும் நேரில் பேசிக்கலான்னு சொல்லி அறிவிப்பு வெளியிட்டிருப்பார். எட்வர்ட் கிளைவ் ஆளுநராக இருந்தார். அப்போது அவர் தான் நம்ம கட்டபொம்மன் சென்னை கவுன்சிலுக்கு எழுதின கடிதத்தை பார்த்துட்டு முதல்ல நீ சரணடைச்சிரு, அப்புறம் நான் எதாக இருந்தாலும் பேசிக்கிறேன், விசாரணை வச்சு நடத்திக்கலாம், எதாக இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பார். அதனால் நம்ம கட்டபொம்மனும் சரணடைஞ்சிருப்பார். விசாரணை குழு பார்த்திங்கன்னா கட்டபொம்மன்கிட்ட விசாரிச்சுட்டு அவர் என்னென்ன அவமானப்படுத்தினார், ஜாக்சனே எப்படி நிற்க வச்சார், 3 மணி நேரம் நிற்க வச்சே பேசினார், அப்புறம் நான் எல்லாம் சந்திக்க போன இடத்துலலாம் என்னை மறுத்துட்டார் சந்திக்க உள்ள அப்படிங்கிற எல்லா கம்ப்ளைண்ட்டையும் சொல்லியிருப்பார் ஜாக்சன் பற்றி. ஸோ அந்த விசாரணைக்குள்ளே விசாரிச்சுட்டு கட்டபொம்மனை விடுவிச்சிருவாங்க. ஓகேப்பா நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி விடுவிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா கலெக்டர் ஜாக்சனை கூப்பிட்டு உனக்கு என்ன அவ்வளோ கொழுப்பா திமுறா, நீ இப்படிலாம் நடந்துக்குவியா அப்படின்னு சொல்லி அவங்கள கண்டிச்சுட்டு நீ கிளம்பு முதல்ல வேலையை விட்டு அப்படின்னு சொல்லி பணி நீக்கம் பண்ணிடுவாங்க. பணி நீக்கம் பண்ணதுனால அந்த இடத்துக்கு யார் வருவாங்க அப்படின்னா புதிய கலெக்டராக லூசிங்டன் வருவார். ஸோ வாஷிங்டன் வச்சுருக்கலாம், லூசிங்டன் தான் வருவார். ஸோ புதிய கலெக்டர் அங்கே லூசிங்டன் வந்திருப்பார். ஸோ நமக்கு இதுக்கு மேலேயும் நம்ம கட்டபொம்மன் பார்த்தீங்க அப்படின்னா மருது பாண்டியர்கள், கோபால நாயக்கர், யாத்துல் நாயக்கர் இவங்களோட சேர்ந்து ஆங்கிலேயருக்கு எதிராக கூட்டமைப்பு அமைச்சிருப்பார். கட்டபொம்மன் பார்த்தீங்க அப்படின்னா மருது பாண்டியரோட நெருக்கமான உறவு வச்சுருந்தார். சிவகிரி பாளையக்காரரோடையும் சேர்ந்து தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டார். இந்த பணி நீக்கம் நடந்து லூசிங்டன் புதிய கலெக்டராக வந்ததுக்கப்புறமா மருது பாண்டியர்களிடத்துலையும் சிவகிரி பாளையக்காரர்களிடத்துலையும் தொடர்பு வச்சுருப்பார், தொடர்பு ஏற்படுத்தியிருப்பார், நட்புறவு ஏற்படுத்தியிருப்பார். பாஞ்சாலங்குறிச்சி திறந்த சமவெளி பகுதியாக இருக்கிறதுனால தாக்குதலுக்கு உள்ளாகும் விதத்தில் அமைஞ்சிருந்தது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கு எதிராக எதை யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஊரை யூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சாங்க அப்படின்னா சிவகிரி கோட்டை. அது பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரத்தில் வலுவான அரண்களோட மிக பாதுகாப்பாக தாக்குதல், எதிரிகளிடமிருந்து பாதுகாத்து கொள்ளுதல் ஆகிய இரு நடவடிக்கைகளுக்கும் பொருத்தமாக இருந்ததுனால அதை பயன்படுத்திக்கிட்டாங்க பாதுகாப்புக்காக. பாளையங்குறிச்சின்னு சொல்லிட்டேன், பாஞ்சாலங்குறிச்சி பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனாக இருந்ததுனால அவங்களால ஈஸியாக ஆங்கிலேயர்களால் அட்டாக் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால பாதுகாப்புக்கு எதை தேடி போனார் அப்படின்னா சிவகிரி கோட்டை.
சிவகிரி கோட்டை ரொம்ப பாதுகாப்பானதாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா மேற்கு தொடர்ச்சியோட மலையின் அடிவாரத்தில் வலுவான அரண்களோடு இருந்துச்சு. சமவெளி பகுதியாக, அதாவது பாஞ்சாலங்குறிச்சி திறந்த சமவெளி பகுதியாக இருந்துச்சு. சிவகிரி கோட்டை பார்த்திங்க அப்படின்னா மேற்கு தொடர்ச்சியோட மலையோட அடிவாரத்தில் வலுவான அரண்களோட மிக பாதுகாப்பாக இருந்ததுனால அவங்க எதிரிகிட்ட இருந்து தாக்குதல் நடந்துச்சுன்னா பாதுகாத்துக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக சிவகிரி கோட்டையை பாதுகாப்புக்காக தேர்ந்தெடுத்தாங்க. சிவகிரி பாளையக்காரோட மகன் வீரபாண்டியன் பார்த்திங்க அப்படின்னா தளவாய் குமாரசாமியோட தலைமைகளை மேற்கு நோக்கி போயிருப்பார். சிவகிரி பாளையக்காரோட மகன் யார்? நமக்கு வீரபாண்டியன். அவர் யாரோட சேர்ந்து மேற்கு நோக்கி போகிறாரு அப்படின்னா தளவாய் குமாரசாமி அவர்களோட சேர்ந்து மேற்கு நோக்கி போயிருப்பார். சிவகிரி பார்த்திங்கன்னா கம்பெனியோட கட்டுப்பாட்டில் இருந்ததால் ஆங்கிலேயர் தாக்குதலுக்கு உத்தரவு வழங்கினாங்க. இவர் பாதுகாப்புக்கு போய் அங்கே உட்காந்துருக்காரு. நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் பார்த்திங்கன்னா பாதுகாப்புக்காக அங்கே போய் உட்காந்துருக்காரு. இவங்க ஆல்ரெடி அது அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால, யார் கட்டுப்பாட்டில்? ஆங்கிலேயரோட கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால தாக்குதலுக்கு உத்தரவு வழங்கிட்டாங்க. 1799 மே மாதத்தில் வெல்லஸ்லி பிரபு படைகளை திருநெல்வேலிக்கு அனுப்புறதுக்காக உத்தரவிட்டார். 1799 மே மாதத்தில் வெல்லஸ்லி பிரபு பார்த்திங்க அப்படின்னா படைகளை திருநெல்வேலிக்கு அனுப்புறதுக்காக உத்தரவிட்டிருப்பார். அதுபோக திருவனந்தபுரம் அரசோட படையும் ஆங்கிலேயருடன் சேர்ந்துக்கும். யாரை? வீரபாண்டிய கட்டபொம்மனை எதிர்க்கிறதுக்காக வெல்லஸ்லி பிரபு படைகளை திருநெல்வேலிக்கு எப்போ அனுப்புனார்னா 1799 மே மாதத்தில் அனுப்பியிருப்பார். கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிலேயரோட யார் சேர்ந்திருப்பாங்க அப்படின்னா திருவனந்தபுரத்தோட அரசர், அவரோட படையும் ஆங்கிலேயரோட சேர்ந்திருக்கும். மேஜர் பானர்மேன் போர் தளவாளங்களோட படையை வழி நடத்தியிருப்பார். ஸோ மேஜர் பானர்மேன் தான் பார்த்திங்க அப்படின்னா போர் தளவாடங்களோட படையை வழி நடத்தியிருப்பார். 1799 ஜூன் 1 அன்னைக்கு கட்டபொம்மன் பார்த்திங்க அப்படின்னா 500 வீரர்களோட சிவகங்கைக்கு போயிருப்பார். வேலு நாச்சியார் இருப்பாங்க இல்லையா, ஸோ அங்கே போயிருப்பாங்க. 1799 போயிருப்பாங்க சிவகங்கைக்கு. எத்தனை வீரர்களோட போயிருப்பாங்க அப்படின்னா 500 வீரர்களோட போயிருப்பாங்க. ஸோ 500 வீரரோட அவர் போயிருப்பார். போகிற வழியில் பழையன ஆற்றில் மருத்துவரோட ஆலோசனை நடத்தியிருப்பார். ஸோ எங்கே மருத்துவரோட ஆலோசனை நடத்தியிருப்பார் அப்படின்னா பழைய ஆறு. ஸோ பழையன ஆறு எங்கே இருக்குது? ஸோ இங்கே இருக்குது பழையனாறு. 1799 ஜூன் 1 அன்னைக்கு கட்டபொம்மன் பார்த்திங்கன்னா 500 ஆட்களோட சிவகங்கைக்கு போனார். அங்கே போகிறபோது பழையனாறு அப்படிங்கிற இடத்துல மருதுவோட தீவிர ஆலோசனை நடத்தியிருப்பார். இதையடுத்து சிவகங்கையிலிருந்து ஆயுதம் தரித்து ஒரு 500 பேரோட கட்டபொம்மன் ரிட்டன் பாஞ்சாலங்குறிச்சிக்கே திரும்பி போயிருப்பார். போய் இவங்களை சந்தித்து முடித்ததுக்கப்புறமா, எல்லாம் முடிஞ்சிட்டதுக்கப்புறமா பாஞ்சாலங்குறிச்சிக்கு போயிருப்பார். ஸோ நாகலாபுரம், மன்னர்கோட்டை, பாவாளி, கோலார்பட்டி, சென்னல்குடி ஆகிய பாளையங்களோட தலைவர்கள் மருது சகோதரர்களோட முயற்சியால் ஏற்கனவே ஒன்று சேர்ந்துருந்தாங்க. கட்டபொம்மன் பார்த்திங்க அப்படின்னா தன்னோட செல்வாக்கையும் நிதி ஆதாரங்களையும் முன்னிறுத்தி இந்த அணிகளை சேர்ந்து அதனோட தலைவராகவும் ஆகியிருப்பார் ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறதுக்காக. இது போக இதுக்கப்புறமா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா 1799 செப்டம்பர் 1 ஸோ இங்கே 1799 மே மாதத்தில் ஜூன் 1 கட்டபொம்மன் சிவகங்கைக்கு போயிருப்பார். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே 1799 நடக்குது. செப்டம்பர் 1 அன்னைக்கு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா மேஜர் பானர்மேன் கட்டபொம்மனை சந்திக்கிறதுக்காக எச்சரிக்கை விடுத்திருப்பார். எப்போ அப்படின்னா 1799 செப்டம்பர் 1. ஸோ கட்டபொம்மன் சந்திக்க மறுத்ததால் செப்டம்பர் 5 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் பாஞ்சாலங்குறிச்சியை தாக்குதல் நடத்தியிருப்பாங்க. செப்டம்பர் 1 சந்திக்க சொன்னது யார்? பானர்மேன், மேஜர் பானர்மேன் சந்திக்க சொல்லியிருப்பார். அதுக்கு கட்டபொம்மன் சந்திக்க மறுத்திருப்பார். ஏன்னா ஆல்ரெடி
அங்கே ஜாக்சனை சந்திக்க போகும்போதே வந்து அவரை பிடிச்சி கைது பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்ததுனால இவர் மறுபடியும் வந்து இந்த வேலை நடக்க வேண்டான்னு சொல்லிட்டு கட்டபொம்மன் வந்து சந்திக்க மறுப்பார். இவங்க உடனே 5ஆம் தேதி செப்டம்பர் 5ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வந்து பாஞ்சாலங்குறிச்சியை தாக்குதல் நடத்தியிருப்பாங்க. பாஞ்சாலங்குறிச்சியோட கோட்டை பார்த்தீங்க 500 அடி நீளமும் 300 அடி அகலமும் கொண்டது. முழுவதும் மண்ணிலால் கட்டப்பட்டிருந்தது. அது எவ்வளோ நேரத்துக்கு தாங்கும், இடித்து தரமட்டமாக்கியிருப்பாங்க. அதுபோக நமக்கு செப்டம்பர் 16 ஆங்கிலேயர்கள் வந்து கூடுதல் படை வீரர்களோட உதவி வந்துச்சு அவங்களுக்கு. 5ஆம் தேதி வந்து தாக்க ஆரம்பித்தாங்க இல்லையா, 16ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கு கூடுதல் படை வீரர்களோட உதவிகள் கிடச்சிது. கோட்டையோட சுவர்களில் உடைஞ்சதால் வீரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா காடல்குடிக்கு பின்னோடினர். ஸோ காடல்குடிக்கு அவங்க எல்லாம் வந்து கோட்டையை இடித்து உள்ளே போனோனையும் வீரர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் போராடி பார்த்துட்டு கோட்டையோட சுவர்கள் உடஞ்சதுக்கப்புறமா வீரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா காடல்குடிக்கு பின்னோக்கி ஓடியிருப்பாங்க. ஸோ கோலார்பட்டியில் நடந்த மோதலில் அமைச்சர் சிவசுப்பிரமணிய பிள்ளை வந்து கைது செய்யப்பட்டிருப்பார். மேற்கு பாளையத்தார் ஆங்கிலேயர்களிடத்தில் சரணடைஞ்சிருப்பாங்க. கட்டபொம்மனை பார்த்தீங்க அப்படின்னா விஜய ரகுநாத தொண்டைமான் கைது செஞ்சு ஆங்கிலேயரிடத்தில் ஒப்படைச்சிருப்பாங்க. சந்திக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கடைசி என்ன நடந்திருக்கு அப்படின்னா கட்டபொம்மனை யார் பிடிச்சி ஆங்கிலேயர்கிட்ட ஒப்படைச்சாங்க அப்படின்னா விஜய ரகுநாத தொண்டைமான். பேர் நல்லா இருக்குது, ஆனால் செஞ்ச வேலை தான் நல்லா இல்லை. கைது செஞ்சு ஆங்கிலேயர் இடத்துல ஒப்படைச்சிருப்பாங்க. அப்புறம் அக்டோபர் 16 1799 வானர்வன் வந்து கட்டபொம்மனை விசாரிப்பார். நீ இந்த மாதிரி தப்பு பண்ணியா, அந்த மாதிரி தப்பு பண்ணியா, இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க உன்னை பற்றி அப்படின்னு சொல்லி விசாரிச்சிருப்பார். கட்டபொம்மனை பற்றி யார் விசாரிப்பாங்க, எப்போ விசாரிப்பாங்க அப்படிங்கிறது முக்கியம். அக்டோபர் 16 1799 வானர்மேன் தான் கட்டபொம்மனை விசாரிப்பாங்க. கட்டபொம்மனும் குற்றங்களை ஒப்புக்கொள்வார். தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கும். எங்கே அப்படின்னா அக்டோபர் 16 1799. ஸோ இது எல்லாமே நமக்கு எப்போ நடந்திருக்கு அப்படின்னா 1799 மட்டும்தான். வீரபாண்டிய கட்டபொம்மன் நமக்கு வரும்போது அவர் கடைசி இறுதியாக சந்தித்த இந்த பிரச்சனை எல்லாமே 1799. விடிஞ்சா 1800 வச்சுக்கலாம். ஸோ 2 மாதம் தான் இருக்குது. ஸோ 1800 கூட அதுக்கு ஒரு இதுக்காக சொல்கிறேன், நியர்பை 1800 வந்துருச்சு அவங்களுக்கு கட்டபொம்மன் வந்து இறப்பு வரும்போது. ஸோ 1799 குற்றங்களை ஒத்துக்கிறாரு. தூக்கு தண்டனை விதிக்கப்படுது. பானர்மேனோட விசாரணையில் கயத்தாறு பழைய கோட்டையில் தான் தூக்கிலிடப்படுறாரு. கட்டபொம்மன் எங்கே தூக்கிலிடப்படுறாரு, கயத்தாரோட பழைய கோட்டையில் தூக்கிலிடப்படுறாரு. ஸோ அவரோட வீரத்துக்கான நினைவுகள்லாம் எப்படி மக்களிடத்தில் நிலச்சிருக்குன்னா அவரோட நாட்டுப்புற பாடல்கள் மூலிமா நிலச்சிருக்கு. ஸோ அது நமக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் எப்படி ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடினார் அப்படிங்கிறதுக்காக. ஸோ பக்கோடானா என்னென்னு பார்த்துருப்போம். விஜயநகரத்தில் அறிமுகமான தங்க நாணயம் தான் பக்கோடான்னு சொல்லுவோம். தமிழில் பக்கோடா அப்படிங்கிறது வாராகன்னு சொல்லுவோம், நாணயம். பக்கோடாவை நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம், வராகன்னு சொல்லுவோம். திப்பு சுல்தானோட ஆட்சியில் ஒரு பக்கோடா வந்து 3.5 ரூபாய்க்கு சமமானதுன்னு சொல்லப்படுது. அதுவே பார்த்திங்க அப்படின்னா பக்கோடா மரத்தை உழுக்குதல் என்பதோட பொருள் என்ன அப்படின்னா இந்தியா பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் நிறைந்த நாடு என்பது ஐரோப்பியர்களோட கருத்தாக இருந்திருக்குது. அதனால தானே கொள்ளையடிச்சிட்டு போனீங்க. அடுத்தது யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்த பாளையக்காரர்களை யாரை பார்க்க போகிறோன்னா மருது சகோதரர்களை தான் பார்க்க போகிறோம். ஸோ மருது சகோதரர்கள் பார்த்திங்கன்னா சிவகங்கை பாளையத்தோட தலைவர்களாக இருந்தாங்க. பெரிய மருது படைத்தளபதியாக இருந்தார், சின்ன மருது நிர்வாகியாக இருந்தார். ஸோ கிளர்ச்சி திட்டமிடலுக்கான முகாமாக எது யூஸ் பண்ணப்பட்டதுன்னா காளையார் கோவில் தான் பயன்படுத்தப்பட்டது. இவர்களெல்லாம் கிளர்ச்சிக்கு திட்டமிடுறதுக்கு எந்த இடத்த முகாமாக வச்சுருந்தாங்க அப்படின்னா காளையார் கோவில் ரொம்ப முக்கியம். காளையார் கோவிலில் தான் வந்து கிளர்ச்சிக்கு திட்டமிடுறதுக்கான முகாமாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. பெரிய உடைத்தேவர் பார்த்திங்கன்னா நவாப் படைகளோட சண்டையில் உயிரிழந்திருப்பார். அதுக்கப்புறமா நமக்கு வெள்ளச்சி நாச்சியார் சிவகங்கையோட ராணியாக அறிவிக்கப்பட்டிருப்பாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மனும் தூக்கிலிடத்துக்கு அப்புறமா அவருடைய சகோதரர் ஊமத்துறை பார்த்திங்கன்னா கமுதிக்கு போயிருப்பார். வீரபாண்டிய கட்டபொம்மன் அக்டோபர் 16 கயத்தாரில் தூக்கிலிட்டுட்டாங்க இல்லையா. ஸோ அதுக்கப்புறமா அவருடைய சகோதரர் ஊமத்துறை எங்கே போவார்னா கமுதிக்கு போவார். ஸோ அவரை வந்து சின்ன மருது சிவகங்கையோட தலைநகரான சிறுவயலுக்கு கூட்டிகிட்டு போவார். சிவகங்கையோட தலைநகர் எது அப்படின்னா சிறுவயல். ஸோ சின்ன மருது அங்கே தான் இருப்பார். சின்ன மருது தான் கமுதியில் இருந்த ஊமத்துறையை கூட்டிகிட்டு சிறுவயலுக்கு போகிறாரு. சிவகங்கைக்கு போகிறார் சிறுவயல்.
ஓகே. சிறுவயலுக்கு, அதாவது கமுதியில் இருந்த ஊமத்துறையை கூட்டிகிட்டு சின்ன மருது எங்கே போகிறாருன்னா சிவகங்கையோட தலைநகரோட சிறுவயலுக்கு போகிறாரு. ஸோ நவாப் முகமது முத்துராமலிங்க தேவரை சிறையிலிருந்து விடுவிச்சு அவரை ராமநாதபுரத்தோட சேதுபதியாக முடிசூட்டுவார். யார் அப்படின்னா நவாப் முகமது. யாரை முடிசூட்டுறாங்க அப்படின்னா முத்துராமலிங்க தேவரை சிறையிலிருந்து விடுவித்து அவரை ராமநாதபுரத்தோட சேதுபதியாக முடிசூட்டினார். முத்துக்கருப்பு தேவர் கிளர்ச்சியாளர்களால் ஆட்சியாளராக அறிவிக்கப்பட்டார். முத்துக்கருப்பு தேவர் வந்து கிளர்ச்சியாளர்களால் ஆட்சியாளராக அறிவிக்கப்பட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மதுரை கிளர்ச்சியில் ஊமைத்துறை வந்து பழைய நாடு பகுதியை கைப்பற்றியிருப்பார். மதுரையில் ஒரு கிளர்ச்சி நடந்திருக்கும். அடுத்ததான் அதில் பார்த்தீங்க ஊமைத்துறை வந்து பழைய நாடு பகுதியை கைப்பற்றியிருப்பார். செவத்த தம்பி சின்ன மருதோட மகன், இவர் வந்து தஞ்சாவூர் நோக்கி படையெடுத்திருப்பார். மாங்குடி போரில் வந்து செவத்த தம்பி கேப்டன் பிளாக்பர்னோட தோற்கடிக்கப்பட்டிருப்பார். ஸோ மாங்குடி போரில் செவத்த தம்பி பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன் பிளாக்பர்னிடம் தோற்றார். அதுக்கப்புறமா நமக்கு தஞ்சாவூர் ராஜா சரபோஜி பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயருக்கு துணையாக இருந்திருப்பாங்க. மருது சகோதரர்களோட எதிர்ப்பு இப்படி தான் நடந்தது நமக்கு. தஞ்சாவூர் ராஜா பார்த்திங்கன்னா சரபோஜி ஆங்கிலேயருக்கு துணையாக இருந்திருப்பார். கடைசியாக நமக்கு மருது சகோதரர்கள் பார்த்திங்க அப்படின்னா வரலாற்றில் முதலாவது சுதந்திர போராட்ட தலைவர்களாக பார்க்கப்படுறாங்க. நமக்கு மருது பாண்டியர்களும் இறந்திருப்பாங்க, தூக்கிலிடப்பட்டு இறந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம 10th புக்கில் பார்த்துருப்போம். இதெல்லாம். ஸோ மாங்குடி போரில் செவத்த தம்பி யார்? சின்ன மருதோட பையன் வந்து கேப்டன் பிளாக்பர்டோட தோற்கடிக்க போகிறாரு. அதுக்கப்புறமா சரபோஜி, தஞ்சாவூரோட ராஜா சரபோஜி பார்த்திங்கன்னா ஆங்கிலேயருக்கு துணையாக நிற்பாங்க. ஸோ நமக்கு அதுக்கப்புறமா அவங்களாம் இறந்துருப்பாங்க. நம்ம மருது சகோதரர்கள் பார்த்திங்க அப்படின்னா இறந்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம அந்த பாடத்திலே பார்த்துட்டோம், 10th பாடத்திலே பார்த்துருப்போம். அடுத்தது தென்னிந்திய கிளர்ச்சி 1801 நடந்தது தான் தென்னிந்திய கிளர்ச்சி. திப்புவையும் கட்டபொம்மனையும் 1801 மருது சகோதரர்கள் பார்த்திங்கன்னா ஆங்கிலேயருக்கு எதிராக பெரிய கிளர்ச்சியே பண்ணியிருப்பாங்க. அக்னியு தலைமையிலான ஆங்கிலேய படை வந்து மானாமதுரை, பார்த்திபனூர் இது வழியாக பரமக்குடி அரண்களை கைப்பற்றியிருப்பாங்க. யார் தலைமையில் பரமக்குடி அரண்கள் கைப்பற்றப்பட்டது அப்படின்னா அக்னியு தலைமைகளை தான் கைப்பற்றப்பட்டிருக்கும். ஸோ புதுக்கோட்டையில் தொண்டைமான் ஆங்கிலேயருக்கு துணையாக நிற்பார். தொண்டைமான் தான் வந்து பிடிச்சி கொடுப்பாரு கட்டபொம்மனை. ஸோ புதுக்கோட்டையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொண்டைமான் வந்து ஆங்கிலேயருக்கு துணையாக நிற்பார். ஸோ படாமத்தூர், ஒய்யாத்தேவர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆங்கிலேயரால் சிவகங்கை ஆட்சியாளராக அங்கீகரிக்கப்பட்டார். படமத்தூர், ஒய்யாத்தேவர்லாம் பார்த்திங்கன்னா ஆங்கிலேயரால் சிவகங்கையோட ஆட்சியாளராக அங்கீகரிக்கப்பட்டிருப்பாங்க. நமக்கு மருது சகோதரர்கள் பார்த்திங்க அப்படின்னா 1801 அக்டோபர் 24 திருப்பத்தூரில் தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க. ஸோ இதோட மருது சகோதரர்களோட சாப்டரும் க்ளோஸ் ஆயிரும். 1801 அக்டோபர் 24. நமக்கு 1799 அக்டோபர் 16 நம்ம இவர் இறந்துடுறாரு, வீரபாண்டிய கட்டபொம்மன் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் கிளர்ச்சியை கையில் எடுக்கிற மருது பாண்டியர்கள் எப்போ இறக்குறாங்க அப்படின்னா 1801 அக்டோபர் 24 எங்கே தூக்கிலிடப்படுறாங்க அப்படின்னா அவர் கயத்தாறு, இவங்க திருப்பத்தூரில் தூக்கிலிடப்படுறாங்க. ஸோ ஊமத்துறை, செவத்தையா இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சியில் 1801 நவம்பர் 16 தலை துண்டிக்கப்பட்டு அவங்களும் கொல்லப்பட்டுருவாங்க. ஊமத்துறையெல்லாம் யார்? தம்பி, கட்டபொம்மன் அவர்களுக்கு தம்பி. ஸோ ஊமத்துறை, செவத்தையா இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பாஞ்சாலங்குறிச்சியிலேயே 1801 நவம்பர் 16 முதல்ல மருது பாண்டியர்களை வந்து திருப்பத்தூரில் தூக்கிடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க கூட கூட்டாக இருந்ததுக்காக ஊமத்துறை, செவத்தையா இவங்களையெல்லாம் பாஞ்சாலங்குறிச்சியில் 1801 நவம்பர் 16 தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்படுறாங்க. அது போக மிச்சம் இருந்த கிளர்ச்சியாளர்களெல்லாம் 1802 ஏப்ரலில் 73 கிளர்ச்சியாளர்களை மலேசியாவோட பிலாங்கு தீவுக்கு வந்து நாடு கடத்தப்பட்டுறாங்க. இந்த இவங்கெல்லாம் இறந்துடுறாங்க, ஹெட்டெல்லாம் இறந்துடுறாங்க. ஸோ மிச்சம் இந்த கிளர்ச்சியாளர்கள் ஒரு 73 பேர் எங்கே நாடு கடத்துகிறாங்க அப்படின்னா மலேசியாவோட பினாங்கு தீவுக்கு தான் நாடு கடத்துகிறாங்க. 1802 ஏப்ரலில் நாடு கடத்துகிறாங்க. இந்த ஆண்டு, இந்த தேதி இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே எழுதி வச்சு பார்த்துக்கிட்டே வந்தோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மனப்பாடம் பண்ணிக்கிறதுக்கு. 1801 தென்னிந்திய கிளர்ச்சி அப்படிங்கிறது
இந்திய சுதந்திர போராட்டத்தின் மிகப்பெரிய ஆரம்ப எழுச்சிகளில் ஒன்றாக பார்க்கப்படுது. இதை தான் திருச்சிராப்பள்ளி பேரறிக்கைன்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து நமக்கு 10th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துட்டோம். ஸோ இப்போ பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் வீடியோ பெருசாக போயிடும். அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக புரியும். தீரன் சின்னமலை அடுத்தது பார்க்க போகிறோம். அடுத்தது தீரன் சின்னமலை. தீரன் சின்னமலை வந்து கொங்கு நாட்டோட பாளையக்காரர். ஸோ ஆங்கிலேயர் ஆட்சியை எதிர்த்து போரிட்டவர் தீரன் சின்னமலையும். அவரோட பேர் பார்த்திங்கன்னா தீர்த்தகிரி. ஸோ அவரோட பேர் நமக்கு தீர்த்தகிரி. தீரன் சின்னமலை அப்படிங்கிறது பின்னர் வந்த பேர் தான். அவரோட இயற்பெயர் பார்த்திங்க அப்படின்னா தீர்த்தகிரி தான். ஏன் அவருக்கு சின்னமலைன்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, திப்பு சுல்தானோட திவானாக இருக்கக்கூடிய முகமது அலி அவர் வரி பணத்தை வசூல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது இவர் பார்த்திங்கன்னா அதை பறிச்சுக்குவார், வரி பணத்தை பறிச்சுக்குவார். அதுதான் இவரோட எதிர்ப்புக்கான தொடக்கமாக பார்க்கப்படுது. திப்பு சுல்தானோட திவானாக இருக்கக்கூடிய முகமது அலியிடம் வந்து வரி வசூல் பண்ணிட்டு வந்த பணத்தை இவர் பிடுங்கிக்குவார். கொள்ளையடிக்கிறதுல பிடுங்கிக்குவார். இவர் இதன் மூலிமா இவரோட எதிர்ப்பை காட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவர் இதுதான் அவரோட எதிர்ப்பு போராட்டமாக பார்க்கப்படுது. இது எங்கே பிடுங்கினாரு அப்படின்னா, அந்த பணத்தை சின்னமலை, அதாவது இவர் பேர் சின்னமலை இல்லையா, எப்படி சின்னமலைன்னு வந்துச்சுன்னா சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையில் அந்த வரி பணத்தை பறித்து கொண்டதுனால தான் இவருக்கு பேர் சின்னமலைன்னு வந்துச்சு. அதனால தான் அவருக்கு பேர் தீரன் சின்னமலையாக மாறிடுச்சு. ஸோ திவான் அனுப்பிய படையை வந்து நொய்யல் ஆற்றங்கரையில் தோற்கடிச்சிருப்பார் நம்ம சின்னமலை அவர்கள், தீரன் சின்னமலை அவர்கள். தீர்த்தகிரி திவானோட இந்த பணத்தை பிடிச்சிக்கிட்டார் இல்லையா, பணத்தை பறிச்சுக்கிட்டார் இல்லையா, அதுக்கு அவர் திவான் வந்து ஒரு படையை அனுப்பியிருப்பார். அந்த படையை இவர் எங்கே தோற்கடிச்சிருப்பாருன்னா நொய்யல் ஆற்றங்கரையில் தான் தோற்கடிச்சிருப்பார். ஸோ நொய்யல் ஆற்றங்கரையில் தோற்கடிச்சிருப்பார். திப்பு சுல்தான் இறந்ததுக்கப்புறமா, எப்போ இறப்பார் திப்பு சுல்தான், நமக்கு 4வது மைசூர் போரில் இறந்துருவார். 1799 நமக்கு 4வது மைசூர் போர் முடியும் இல்லையா. ஸோ அப்போ இறந்துருவார் அவர். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா திப்பு சுல்தான் இறந்ததுக்கப்புறமா இந்த சின்னமலை, தீர்த்தகிரிங்கிற சின்னமலை பார்த்திங்கன்னா தனது கோட்டையை எழுப்பி ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிட்டுருப்பார். ஸோ எந்த முறையில் போராடுவார் அப்படின்னா கொரில்லா போர் முறையை இவர் பயன்படுத்தியிருப்பார். அதாவது அந்த ஃபைட்டில் வந்து இவரை பிடிக்க முடியாது, அதுதான் கொரில்லா போர் முறைன்னு சொல்லுவோம். ஸோ மான் கராத்தே மாதிரி இவரை வந்து கொரில்லா போர் முறையில் வந்து பயன்படுத்தி தான் பிடிக்க முடியாத போர் வீரராக இருந்திருப்பார் ஆங்கிலேயர்கள். ஸோ ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய இடம் ஓடா நிலைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவர் வந்து அந்த இடத்துலேருந்து கொரில்லா போர் முறையை பயன்படுத்தி பண்ணதுனால ஓடாமையே நின்று ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிட்டு இருப்பார். அதனால தான் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய இடத்துக்கு பேர் ஓடா நிலைன்னு சொல்லப்படுது நமக்கு வரலாறில். 1800 பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரை வந்து ஆங்கிலேயர் கோட்டையை தாக்க முயற்சித்தார். கோயம்புத்தூரில் இருக்கிற கோட்டையை, ஆங்கிலேயர்களோட கோட்டையை நம்ம சின்னமலை பார்த்திங்க அப்படின்னா 1800 தாக்க முயற்சி பண்ணியிருப்பார். மருது சகோதரர்களோட உதவி கேட்டு திட்டம் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கும். ஏன்னா ஆங்கிலேயர்கள் வந்து அதுக்கு ஒத்துழைச்சிருக்க மாட்டாங்க. அதனால் மருது சகோதரர்கிட்ட உதவி கேட்டது அந்த திட்டம் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கும். நமக்கு 1801 வந்து மருது சகோதரர்கள் இறந்துருப்பாங்கன்னு பார்த்துருப்போம். இவங்க 1800 வந்து உதவி கேட்டிருப்பாங்க மருது சகோதரத்திட்ட. ஆனால் வந்து இதுக்கு ஆங்கிலேயர்கள் விட்டுருக்க மாட்டாங்க. அதனால் அந்த திட்டம் வந்து தோல்வியில் முடிஞ்சிருக்கும். திட்டமிட்டதுக்கு ஒரு நாள் முன்னதாகவே, அதாவது மருது சகோதரர்கிட்ட உதவி கேட்டு அது கிடைக்கலையா, அந்த திட்டமிட்டதுக்கு ஒரு நாள் முன்னதாகவே கோட்டையை தாக்கியிருப்பார், கோயம்புத்தூர் கோட்டையை தாக்கியிருப்பார். கம்பெனி படை வந்து 49 பேரை தூக்கிலிடுவதற்கு இதுதான் காரணமாக இருந்துச்சு. கோயம்புத்தூர் கோட்டையை போய் இவர் தாக்குனது தான் பார்த்தீங்க அப்படின்னா 49 பேரை தூக்கிலிடுறதுக்கு இதுதான் காரணமாயிருச்சு. நமக்கு அதோட இந்த 49 பேரை தூக்கிடுறதுக்கு இந்த காரணம் வழிவகுத்துதா. அது போக நமக்கு கோபால நாயக்கர், அப்புச்சி கவுண்டரு, கோபால நாயக்கர், அப்புச்சி கவுண்டரு, ஜோனி ஜான் ஹகன், பெருந்துரை குமாரால், வெள்ளை, இவங்கெல்லாம் பார்த்து குமாரால் வெள்ளை, ஈரோடு, வாரணவாசி ஆகியோரோட கூட்டு சேர்ந்திருப்பார் சின்னமலை அவர்கள். ஸோ கூட்டு சேர்ந்து இவர் ஒரு போரில் ஈடுபட்டிருப்பார். இவங்களோட தான் சின்னமலை பார்த்திங்கன்னா இவங்களோட தான் கூட்டு சேர்ந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்திருப்பார். சின்னமலையோட போர்களில் முக்கியமாக பார்க்கப்படுறது ஒரு 3 போர் இருக்குது. சின்னமலை போரில் முக்கியமாக பார்க்கப்படுறது 3 போர். எப்படி திப்பு சுல்தானுக்கும் ஹைதர் அலிக்கு ஒரு மைசூர் போர் 4 போர் இருக்குதோ அதை மாதிரி சின்னமலைக்கு ஒரு 3 போர் இருக்குது. ஸோ அவளை முக்கியமாக பார்க்க போகிறது 1801 காவேரி கரையில் போரிட்டார்.
1802 ஓடா நிலையில் போரிட்டார். ஸோ அதுதான் நமக்கு இந்த பேராகிராஃபில் கொடுத்துருப்பாங்க. 1801 காவேரி கரையில் போரிட்டிருப்பார். 1802 ஓடா நிலையில் போரிட்டிருப்பார். அதுக்கு போக 1804 அரச்சலூரில் போர் நிகழ்ந்தது. இறுதி போர் 1805 தான் இது நடந்தது. அதுக்கப்புறமா இவரை தூக்கிலிட்டிருப்பாங்க சங்கிரி மலையில். ஸோ யார் துரோகம் பண்ணி இவரை பிடிச்சிருப்பாங்க அப்படின்னா சமையல்காரர். இவரோட சின்னமலையோட சமையல்காரரோட துரோகத்தினால தான் இவர் பிடிக்கப்பட்டிருப்பார். ஸோ சங்கிரி கோட்டையில் 1805 ஜூலை 31 தூக்கிலிடப்பட்டிருப்பார். நம்ம சின்னமலை தீரன் சின்னமலை எங்கே தூக்கிலிடப்பட்டிருப்பார் அப்படின்னா சங்கிரி கோட்டையில் 1805 ஜூலை 31 தான் தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க. ஸோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட பாளையக்காரர் முறை முடிவு 1801 ஜூலை 31 முடிஞ்சிருக்கும். கர்நாடகா உடன்படிக்கையோடு முடிஞ்சிருக்கும். அடுத்தது இவங்க கிட்டையெல்லாம் இந்த பாளையக்காரர்கள்கிட்டையெல்லாம் மன்னர்கள்கிட்டையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா படை வீரராக இருக்கக்கூடிய சிப்பாய்கள் பார்த்திங்கன்னா அடுத்தது வேலூர் புரட்சி ஆரம்பிச்சிருப்பாங்க. நமக்கு 1806 ஜூலை 10 தான் வேலூர் புரட்சி நடந்திருக்கும். ஸோ நமக்கு வேலூர் புரட்சிக்கும் கடைசியாக நடந்த விக்டோரியா பிரகடனத்துக்கு முன்னாடி 1857 நடந்த பெருங்கிளர்ச்சிக்கும் ஓரளவுக்கு ஒத்துப்போகும். இதுக்கும் காரணம் சிப்பாய்களை மதிக்காதனால நடந்தது தான். அதாவது அவங்களோட மத உணர்வுகளை அவமானப்படுத்துறதுனால நடக்கிறது தான் நமக்கு வேலூர் புரட்சி 1806. அது போலவே 1857 நடக்கிற பெருங்கிளர்ச்சியும் சிப்பாய்களோட மத உணர்வை மதிக்காமல் அவமானப்படுத்துறதுனால வெளிவர கோவம் தான் அங்கேயும் வெடிக்கும், புரட்சியாக வெடிக்கும். ஸோ இது ஜூலை 10 நடக்கும். 1806 ஜூலை 10 நடக்கும். அங்கேயும் 10 தான் நடக்கும், ஆனால் மே 10 நடக்கும் 1857. ஸோ இதுதான் ஒரு ஒத்துமைன்னு சொல்லலாம். ஸோ மருது சகோதரர்களோட கிளர்ச்சி ஒடுக்கப்பட்டதுக்கப்புறமா நமக்கு மருது சகோதரர்களோட கிளர்ச்சி ஒடுக்கப்பட்டதுக்கப்புறமா 1806 வெயிட் பண்ணுங்கள் ஒரே நிமிஷம். இந்த 1806 இந்த வேலூர் புரட்சி வெடிச்சுது. வேலூர் கோட்டை பார்த்திங்கன்னா தென்னிந்திய புரட்சியாளர்களோட மையமாக இருந்துச்சு. தென்னிந்திய புரட்சியாளர்களோட மையம் நமக்கு எதுனா வேலூர் கோட்டை தான். ஸோ திப்பு சுல்தானோட விசுவாசிகள் வேலூர்லேயும் அதோட சுற்றுப்புறத்துலேயும் சுமார் 3000 பேருக்கு மேலே குடியேறினாங்க. வேலூர் கோட்டையை சுற்றி சுற்றுப்புறத்துலேயும் வேலூர்லேயும் பார்த்திங்க அப்படின்னா திப்பு சுல்தானோட விசுவாசிகள் ஒரு 3000 பேர் குடியேறியிருந்தார்கள். திப்பு சுல்தானோட மகன் இந்த புரட்சியில் முக்கிய பங்கு வகித்தாராக பார்க்கப்படுது. வேலூர் கோட்டையில் பதவியும் சொத்தும் இழந்தவர்களும் குடியிருந்தார்கள். வேலூர் கோட்டையில் யார் இருந்திருப்பாங்க? இந்த ஆங்கிலேயர்களால் பதவி சொத்து இதெல்லாம் இழந்தவங்க குடியிருந்தாங்க. சிப்பாய்கள் மற்றும் திப்புவோட மகன்களோட பிரதிநிதிகள் கூடி கலந்தாலோசித்தனர். இந்த வேலூர் கோட்டையில் சிப்பாய்களும் திப்புவோட மகன்களோட பிரதிநிதிகளும் கூடி கலந்தாலோசிச்சிருப்பாங்க. புரட்சி பார்த்திங்கன்னா எதுக்காக? ஆங்கிலேயர் மீது தாக்குதல் நடத்துறதுக்காக தான் இந்த புரட்சி நடந்திருக்கும். ஸோ வேலூர் புரட்சியோட உடனடி காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மத நெறிமுறைகளை, அதாவது சிப்பாய்கள் மீது நடைமுறைப்படுத்தப்பட்ட மத நெறிமுறைகளை மீறிய கட்டுப்பாட்டுக்காக தான் வேலூர் புரட்சி உடனடியாக நடந்தது. ஸோ உடனடி காரணம் அதுதான். அதாவது நம்ம சிப்பாய்கள் இந்தியர்கள் இல்லையா? ஸோ நம்ம மதத்துக்குன்னு இந்திய மதத்துக்குன்னு ஒரு விஷயம் இருந்திருக்கும். நெத்தியில் ஏதாவது பொட்டு வைக்கிறது, அந்த மாதிரி மீசை, அதாவது அந்த ஒவ்வொரு சாதிக்கும் ஒவ்வொரு மாதிரி மீசை வச்சுருக்கிற மாதிரி, அதாவது பெரிய மீசை, பாரதியார் மீசையெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி மீசை வச்சுக்கிறது, நெத்தியில் ஏதாவது குங்குமம் விபூதி ஏதாவது ஒன்று நம்ம இந்தியர்களுக்கான ஒரு இது இருந்திருக்கும். ஸோ அதையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தடை செஞ்சாங்க. அதனால தான் நம்ம சிப்பாய்களுக்கெல்லாம் கோபம் வந்துருச்சு. சிப்பாய்கள் அனைவரும் பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாதிரி மீசை வடிவத்தை வச்சுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஹிட்லர் மீசையெல்லாம் இருக்குல்ல, அந்த மூக்கு கீழே குட்டியுண்டு, ஸோ அந்த மாதிரி மீசையெல்லாம் வச்சுக்க சொன்னாங்க. நமக்கு மீசை தான் பெருசாக இருந்தால் தான் நம்ம அந்த அளவுக்கு வீரம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி மீசையெல்லாம் ஒரே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஐரோப்பிய வீரர்கள் அப்படி தான் இருப்பாங்க, படை வீரர்களாக. நீங்களும் அதே மாதிரி மீசையெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க ஒரே மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது எந்த மாதிரின்னு தெரியல, நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஐரோப்பிய படை வீரர்கள் அப்படி தான் இருப்பாங்கன்னு. நமக்கு மீசையெல்லாம் பெருசாக இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் கட் பண்ணி எல்லா வீரர்களும் ஒரே மாதிரி வச்சுக்கோங்கன்னு சொன்னதுனால நம்ம சிப்பாய்களுக்கெல்லாம் கோவம் வந்துடுச்சு. ஸோ அது போக நமக்கு புதிய தலைப்பாகை, நமக்கு சிப்பாய்களுக்கு கொடுத்த புதிய தலைப்பாகை பன்றி தோலில் செய்யப்பட்டதாக இருந்தது. இந்த படைகளில் நமக்கு இந்துக்களும் இருந்தாங்க, இஸ்லாமியரும் இருந்தாங்க. பன்றி தோலுங்கும் போதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இஸ்லாமியர்களோட இதில் மதத்தில் குரானில் அதை ஒரு அருவருப்பான அசிங்கமான ஒரு விலங்காக பார்க்கப்படுது. அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்க கொண்டு அந்த
தோலில் வந்து புதிய தலைப்பாகை செஞ்சதுனால தான் நமக்கு 1806 சிப்பாய் கலர்ச்சியே வந்துச்சு, வேலூர் கலர்ச்சியே வந்துச்சு. இதுதான் ரொம்ப முக்கியம். காரணம் என்ன? வேலூர் புரட்சிக்கான காரணம் நமக்கு புதிய தலைப்பாகை பன்றி தோலில் செஞ்சுருந்ததுனால. ஸோ நமக்கு வந்து பசு தோலில் செய்யப்பட்டால் அதை நாமளும் தொடமாட்டோம். ஏன் அப்படின்னா அது அருவருக்கிறதுக்காக அந்த மாதிரி கிடையாது. நாம் வந்து பசுவை வந்து இந்தியர்கள் வந்து இந்துக்கள் வந்து தெய்வமாக மதிச்சிருப்பாங்க. ஸோ அது தோலால் செய்யப்பட்ட தலைப்பாகையும் இந்த பன்றி தோலால் செய்யப்பட்ட தலைப்பாகையும் யூஸ் பண்ண சொல்லி நம்ம வீரர்களை கட்டாயப்படுத்தினாங்க. இதுதான் மத நெறிமுறைகளை மீற வரை செய்கிற விஷயங்கள். ஸோ இதனால தான் கோவப்பட்டு வேலூர் புரட்சி வெடிச்சுது. 1806 ஜூலை 10 வெடிச்சிச்சு. ஸோ இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம். காரணம் எப்போ வெடிச்சது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு பன்றித்தோல் பார்த்திங்கன்னா முஸ்லீம்களுக்கு வெறுப்பூட்டும் வகையில் இருந்தது. இஸ்லாம் மதத்தில் பன்றியை ஒரு தூய்மையற்ற விலங்காக பார்க்கறதுனால தான். ஸோ சிப்பாய்களோட உடையிலையும் சிலுவை வடிவம் இடப்பட்டது. இதுவும் ஒரு காரணம். சிப்பாயோட உடையில் சிலுவை வடிவம் இடப்பட்டதும் ஒரு காரணம். இந்த மாற்றங்கள் மத உணர்வுகளை அவமதிப்பதாக இருந்துச்சு. அதனால தான் அவங்க ஏற்றுக்கலை. 1806 மே மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 4th ரெஜிமெண்ட் அதோட 2ஆம் படைப்பிரிவு வீரர்கள் தலைப்பாகையை அறிய மறுத்துட்டாங்க 1806. ஸோ சிப்பாயோட ஹெட்டில் கேப்புக்கு வந்து ஒரு இது கொடுத்தாங்க. சிப்பாயோட ட்ரெஸ்ஸில் பார்த்திங்கன்னா சிலுவை வடிவம் கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து அகைன்ஸ்டாக இருந்ததுனால தான் புரட்சி வெடிச்சது. ஸோ இதை போட்டுக்க மாட்டேன்னு யார் சொன்னாங்க அப்படின்னா 4th ரெஜிமெண்ட்டில் இருக்கக்கூடிய 2ஆம் படை வீரர்கள் வந்து அதை போட்டுக்க மாட்டோம், தலைப்பாகையில் அணிய மாட்டோம் அப்படின்னு சொல்லி மறுத்திருப்பாங்க. எப்போ அப்படின்னா 1806 மே மாதத்தில் மறுத்திருப்பாங்க. நமக்கு ஜூலையில் தான் புரட்சி வெடிச்சிருக்கும். மேலேருந்து ஒரு அக்கப்போராக இருந்திருக்கு. 1806 மேலேருந்து அக்கப்போராக இருந்திருக்கு. ஸோ 4th ரெஜிமெண்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு படைப்பிரிவு தான். ஒவ்வொரு ரெஜிமெண்ட்டும் ஒவ்வொரு படைப்பிரிவாக பார்க்கப்படுது. அதில் 4th ரெஜிமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க அணிஞ்சிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி 2ஆம் படைப்பிரிவு வீரர்களை சொல்லியிருப்பாங்க. நமக்கு ஒரு ரெஜிமெண்ட் ஆங்கிலேயர் காலத்தில் ஒரு ரெஜிமெண்ட்டில் பொதுவாக 800லேருந்து 1200 வீரர்கள் வரை இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு இதில் பார்க்குறோம், வரலாறில் பார்க்குறோம். பொதுவாக வந்து ஒரு ரெஜிமெண்ட்டில் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா 800லேருந்து 1200 வரைக்கும் வீரர்கள் இருப்பாங்களாம். அப்போது நமக்கு 4th ரெஜிமெண்ட்டில் ஒரு படைப்பிரிவு வந்து நமக்கு வந்து 2ஆம் படைப்பிரிவு வந்து தலைப்பாகை அணிய மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு 800 பேரோ 1200 பேரோ அதை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. ஸோ பிரச்சனை வந்து படை முகாமோட தளபதி கவர்னர் ஃபேன்கோட்டுக்கு தெரிவிக்கப்படுது. இந்த மாதிரி வந்து அணிய மாட்டேன்னு சொல்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை வந்து படை முகாமோட தளபதியாக இருக்கக்கூடிய கவர்னர் ஃபேன்கோட்டுக்கு தெரிவிக்கப்படுது. இந்த எதிர்ப்பால் படை முகாமில் பதற்றம் ஏற்படுது. ஆய்வும் விசாரணையும் அதுக்காக நடத்தப்படுது. நமக்கு இதுக்காக ஆய்வு விசாரணையெல்லாம் நடத்துகிறாங்க. ஏன் பண்ண மாட்டேங்க அப்படின்னு சொல்லி நடத்துகிறாங்க. ஸோ 4ஆம் ரெஜிமெண்ட்டில் அதை ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னோனையும் 2ஆம் படைப்பிரிவு அதை செய்ய மாட்டேன்னு சொன்னோனையும் நமக்கு அந்த இடத்துக்கு யாரை கொண்டு வராங்க அப்படின்னா வாலாஜாபாத்திலேருந்து 23ஆம் படைப்பிரிவு 23ஆமோட ரெஜிமெண்ட்டோட 2ஆம் படைப்பிரிவு வந்து பொறுப்பை ஏற்கிறாங்க. அந்த பொசிஷனுக்கு யார் வராங்க, இவங்கெல்லாம் தலைப்பாகை அணிவிக்க மாட்டாங்க அப்படின்னோனையும் இவங்களை விசாரணைக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல பாதுகாப்புக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா? 4th ரெஜிமெண்ட்டில் இருக்கவங்கள விட்டுட்டு யார் வருவாங்க அப்படின்னா வாலாஜாபாத்திலேருந்து 23rd ரெஜிமெண்ட்டோட 2nd படைப்பிரிவு வந்து பொறுப்பை ஏற்பாங்க. ஸோ இந்த 21 வீரர்கள் வந்து இராணுவ நீதிமன்றத்தால் விசாரிக்கப்பட்டாங்க. இந்த அணிய மாட்டோன்னு சொல்லியிருப்பாங்களே அவங்க பார்த்திங்கன்னா ஒரு 21 வீரர்கள் இராணுவ நீதிமன்றத்தால் விசாரிக்கப்பட்டு 2 பேர் பார்த்திங்க அப்படின்னா 900 கசையடிகள், இந்த சாட்டையிலே அடிப்பாங்க இல்லையா? ஸோ அந்த கசையடிகள் அந்த தண்டனையோட பணி நீக்கம் செய்யப்பட்டிருப்பாங்க. ஒரு 2 பேரை 21 பேரை விசாரிச்சிருப்பாங்க. அந்த 21 பேரில் 2 பேருக்கு 900 கசையடிகள் என்ன ஆகிறதுன்னு நினச்சி பாருங்கள். தண்டனையோட பணி நீக்கம் வேறு செஞ்சுருப்பாங்க. அந்த 21 பேரில் நம்ம 10 பேர் இஸ்லாமியர்களாக இருப்பாங்க, 11 பேர் நம்ம இந்துக்களாக இருப்பாங்க. ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க நமக்கு. அரசு பார்த்திங்க அப்படின்னா இந்த இந்திய வீரர்களோட எதிர்ப்பை மீறி புதிய உத்தரவுகளை நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. நீ போட்டா போடு, போடாட்டி போ அப்படின்னு சொல்லி அந்த புதிய உத்தரவுகளை நடைமுறைப்படுத்தியிருக்கும் இந்த கிழக்கிந்திய கம்பெனி. 1806 ஜூலை 9 முடிவு பண்ணிட்டாங்க. வேலூர் கோட்டையில் இராணுவ அதிகாரிகள் கவனமின்மையால் இருந்திருக்காங்க. எப்போ அப்படின்னா ஜூலை 6 இரவில் நைட்டில் பார்த்திங்க, அதிகாலை ஜூலை 10 அதிகாலையில் தான் புரட்சி நடந்திருக்கும். அதுக்கு முதல் நாள் நைட்டு
இரவில் பார்த்தீங்க அப்படின்னா வேலூர் கோட்டையில் இராணுவ அதிகாரிகள் வந்து கொஞ்சம் அலட்சியமாக இருந்திருப்பாங்க. யார் உள்ளே இருக்காங்க, யார் வெளியே இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுக்காமல் இருந்திருப்பாங்க, கவனக்குறைவாக இருந்திருப்பாங்க ஆங்கிலேயர்கள். ஸோ அதை நம்ம ஆளுங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா துணை அதிகாரியாக இருக்கக்கூடிய ஜமேதார் ஷேக் ஹாசிம். ஸோ ஜமேதார் ஷேக் ஹாசிம் பார்த்தீங்க அப்படின்னா பாதுகாப்பு பொறுப்பை அதிகாரப்பூர்வமான உத்தரவு இல்லாமலேயே சுயமாக பாதுகாப்பு பொறுப்பை எடுத்துக்கிட்டு இருப்பார். ஸோ இவர் வந்து யாரும் வந்து அதாவது துணை அதிகாரி யார் இங்கே வந்து இன்றைக்கி படையில் நைட்டு இருக்கணும், அதாவது அதிகாலையில் எழுந்திரிச்சு இது பண்ணணும் இல்லையா, என்ன சொல்கிறது, இராணுவ வீரர்கள் இல்லையா, அவங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக யார் உள்ளே இருக்கணும், யார் வெளியே போகணும், யார் நைட் ஷிஃப்ட்டு, யார் டே ஷிஃப்ட்டு அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து இவர் ஜமோதார் ஷேக் ஹாசிம் பார்த்தீங்க அப்படின்னா யாரோட அனுமதியும் இல்லாமல் நமக்கு அன்றைக்கி புரட்சி நடக்க போகுதுன்னு இவருக்கு தெரியும். ஸோ அதனால் நமக்கு சப்போர்ட்டிவாக யார் இருப்பாங்க அப்படின்னா அந்த ஆட்களை மட்டும், சிப்பாய்களை மட்டும் பொறுப்பில் வச்சுருப்பார். அவங்களோட உத்தரவு இல்லாமையே, ஆங்கிலேயர்களோட உத்தரவு இல்லாமையே சுயமாக இவரை முடிவு பண்ணியிருப்பார். இந்த ஜமேதார் பார்த்தீங்க அப்படின்னா ஜமேதார் ஷேக் ஹாசிம் அவர் வந்து நியமிச்சிருப்பார் ஆட்களை. ஸோ வேலூர் புரட்சியில் முக்கிய பங்கு வகித்ததாக கருதப்படுவர் யார் அப்படின்னா ஜமாலுதீன். வேலூர் புரட்சியில் முக்கிய பங்கு வகித்தவர் யார் அப்படின்னா ஜமாலுதீன். ஸோ இவர் திப்பு குடும்பத்தோட 12வது இளவரசர்களில் ஒருவர். மைசூரில் இருக்கார் இல்லையா திப்பு சுல்தான். ஸோ அந்த திப்பு குடும்பத்தோட 12 இளவரசர்களில் ஒருவர் தான் இந்த ஜமாலுதீன். ஜமாலுதீன் யாருன்னு கேட்டாங்கன்னா திப்பு சுல்தான் குடும்பத்தோட 12 இளவரசர்களில் ஒருவர் தான் இந்த ஜமாலுதீன். ஸோ ஜமாலுதீன் பார்த்தீங்க அப்படின்னா ஆதரவாளர்களோட கோட்டையை 8 நாளைக்கு கைப்பற்றுறதுக்காக திட்டம் பண்ணியிருப்பார். ஸோ ஒரு ஜமாலுதீன் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஆதரவாளர்களோட கோட்டையை வந்து வேலூர் கோட்டையை ஒரு 8 நாட்களுக்கு கைப்பற்றி வச்சுருங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுங்காட்டி நமக்கு ஒரு 10,000 ஆதரவாளர்கள் வந்து உதவிக்கு வந்துடுவாங்க, நம்ம வந்து ஒரு வழியாக பண்ணிடலாம் இவங்களையெல்லாம் அப்படின்னு சொல்லி ஜமாலுதீன் கூறியிருப்பார். நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா திப்பு சுல்தானிடம் பணிபுரிந்த ஏராளமான அதிகாரிகள் திப்புவோட முன்னாள் அமைச்சரான பூர்ணையாவோட தொடர்பில் இருப்பதாகவும் அவர்கள் தக்க நேரத்தில் கை கொடுப்பார்கள் என்றும் ஜமாலுதீன் கூறியிருக்காரு. ஸோ இந்த இளவரசர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 8 நாளைக்கு இந்த கோட்டையை எப்படியாவது கைப்பற்றி வச்சுருங்கப்பா, அதுங்காட்டி நமக்கு ஒரு 10,000 ஆதரவாளர்கள் வந்துடுவாங்க, போதாத குறைக்கு எங்கள் திப்பு சுல்தானோட அமைச்சராக இருக்கக்கூடிய பூர்ணையாவோட ஏற்கனவே நிறையா பேர் தொடர்பில் இருக்காங்க, அவங்களும் வந்துடுவாங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி இந்த இளவரசர் ஜமாலுதீன் வந்து சொல்லியிருப்பார். ஸோ நமக்கு அதுக்கப்புறமா என்ன நடக்கும்னா இந்த கோட்டையெல்லாம் கைப்பற்றி வச்சுருப்பாங்க இல்லையா, இவரும் சொல்லியிருப்பார் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அதுங்காட்டி ஆட்கள்லாம் வந்திருப்பாருன்னு ஜமாலுதீனும் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் நமக்கு புரட்சி வெடிச்சிடும் வேலூர் கோட்டையில். எப்போ அப்படின்னா ஜூலை 10. எப்படி எத்தனை மணிக்குன்னா காலையில் 2 மணிக்கு துப்பாக்கி சத்தத்தோடு துவங்கியிருக்கும். ஸோ முதன்மை பாதுகாப்பு தள காவலாளி துப்பாக்கி சத்தத்தை குறித்து கார்பரல் பியர்சிக்கு தகவல் தெரிவிச்சிருப்பார். நமக்கு 2 மணிக்கு துப்பாக்கி சத்தம் கேட்டிருக்கும். ஸோ முதன்மை பாதுகாப்பு தளத்தில் இருந்த காவலாளி பார்த்தீங்க அப்படின்னா துப்பாக்கி சத்தத்தை குறித்து யார்கிட்ட முதல்ல தகவல் தெரிவிச்சிருப்பார் அப்படின்னா கார்பரல் பியர்சிக்கு தகவல் தெரிவிச்சிருப்பார். சிப்பாய்களெல்லாம் ஒரே நேரத்தில் ஆங்கிலேய பாதுகாவலர்கள், படை வீரர் மற்றும் அதிகாரிகளோட குடியிருப்புகளை தாக்குதல் செஞ்சுருப்பாங்க. ஐரோப்பிய குடியிருப்புகள் பாதுகாப்பு இல்லாமல் இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா அது வேறு வேலூர் வேலையாக வேறு அதிகமாக இருந்திருக்கும். ஜூலை மாதங்கும் போது இன்னும் வெயில் அதிகமாக தான் இருந்திருக்கும். நமக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த வெயில் காலத்தினால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, டோரு, ஜன்னல் இது எல்லாமே எதுவுமே க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே வந்து காற்று வரட்டுன்னு சொல்லி எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டு தூங்கியிருப்பாங்க. ஸோ அதனால் அது இவங்களுக்கு சௌரியமாக போச்சு, நம்ம சிப்பாய்களுக்கெல்லாம் சௌரியமாக போச்சு. தீ வச்சு எரிச்சு விட்டாங்க. ப்ளஸ் சுடுறதுக்கும் அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சௌகரியமாக இருந்தது, அவங்க ஓப்பன் பண்ணி வச்சு தூங்கினதுனால. அதனால் ஒரே டைமாக அட்டாக் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும். ஆங்கிலேய பாதுகாவலராக இருக்கட்டும், படை வீரர்களாக இருக்கட்டும், அதிகாரிகளாக இருக்கட்டும், இவங்க அத்தனை பேர்த்தையும் தீ வச்சு எரிக்கிறதும் சுட்டு தள்ளுறதுமா விட்டுருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 13 ஐரோப்பிய அதிகாரிகள் கொல்லப்பட்டிருப்பாங்க. அதுக்கு அப்புறமா 82 கீழ்நிலை வீரர்கள் இறந்திருப்பாங்க, 91 பேர் காயமடைஞ்சிருப்பாங்க. இதெல்லாம் அங்கே நடந்தது. நமக்கு இந்த கோட்டைக்குள்ளே காயமடைஞ்சிருப்பாங்க, ஒரு 91 பேர் காயமடைஞ்சிருப்பாங்க. 16ஆம் காலாட்படை மேஜர் ஆம்ஸ்ட்ராங் பார்த்தீங்க அப்படின்னா தாக்குதல் அறிஞ்சு விசாரணைக்கு போவார். அவர் வெளியே இருந்திருப்பார், வழக்கில் போயிட்டுருப்பார்.
சத்தம் கேட்டு கோட்டைக்கு வந்து கேட்கும்போது இவரோட சத்தம் கேட்டு உள்ளே இருந்தவங்க வந்து ஒரே டிஷுமாக பண்ணியிருப்பாங்க. அதில் பொழிந்த குண்டுமடியால் இவர் கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது அவர் உயிர் போயிருக்கும். ஸோ 16ஆம் காலாட்படையோட மேஜராக இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் வந்து என்னடா சத்தம்னு சொல்லி விசாரிக்கிறதுக்கு வரும்போதே இவர் விசாரிச்சுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா இவரை சுட்டு தள்ளியிருப்பாங்க, இவங்க இறந்துருப்பாங்க. ஸோ இறந்துருப்பாங்க. அதுக்கப்புறமா நமக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னா மேஜர் கோட்ஸ் கிளர்ச்சியை அறிஞ்சு கோட்டைக்குள்ளே நுழைய முடியாமல் கில்லஸ்பிக்கு கடிதம் எழுதியிருப்பார். இந்த கில்லஸ்பி இதான் ரொம்ப பெரிய ஆளுன்னு வைங்களேன். ஜில்லஸ்பின்னு சொல்லலாம், கில்லஸ்பின்னு சொல்லலாம், 2 பேருமே இவருக்கு இருக்குது. இந்த வரலாறு புத்தகத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஜில்லஸ்பியோட கொள்கோன்மைன்னு இருக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கில்லஸ்பிக்கு கடிதம் எழுதியிருப்பாங்க. யார் கடிதம் எழுதியிருப்பாங்க அப்படின்னா கேப்டன் ஸ்டீவன்சன் அவர் வந்து எழுதியிருப்பார். மேஜர் கோட்ஸ் வந்து கிளர்ச்சியை அறிஞ்சு கோட்டைக்குள்ளே நுழைய முடியாமல் கில்லஸ்பிக்கு கடிதம் எழுதி யார்கிட்ட கொடுத்துடுவாங்க அப்படின்னா கேப்டன் ஸ்டீவன்சன் கிட்ட தான் கொடுத்துடுவாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். யார் வந்து கிளர்ச்சியை தெரிஞ்சுக்கிட்டு கில்லஸ்பிக்கு யார் அறிவித்தாங்க அப்படின்னா மேஜர் கோட்ஸ் தான் வேலூர் கோட்டையில் கிளர்ச்சி நடக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கோட்டைக்குள்ளே நுழைய முடியாத மாதிரி அவங்க வந்து கதவையில் தாழ்பால் போட்டு வச்சுருப்பாங்க. அதனால் இவர் என்ன பண்ணிடுறாரு, உடனே ஜில்லஸ்பிக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்தை எழுதி யார்கிட்ட கொடுக்குறாரு அப்படின்னா கேப்டன் ஸ்டீவன்சன் கிட்ட தான் எழுதி அனுப்புகிறாரு. அந்த கடிதம் அவங்க கிட்ட வந்து ஒரு 25 கிலோமீட்டர் தாண்டி காலையில் ஒரு 6 மணிக்கு போய் ஆற்காட்டை வந்து சேருது அந்த கடிதம் அவர் கையில், ஜில்லஸ்பி கையில். ஸோ கர்னல் ஜில்லஸ்பி பார்த்திங்கன்னா உடனே வேலூருக்கு புறப்பட்டு காலையில் 9 மணிக்கு வந்துடுறாரு. அந்த லெட்டர் 6 மணிக்கு போய் அவர் கையில் சேருது. ஸ்டீவன்சன் கொண்டு 6 மணிக்கு கொடுக்குறாரு. ஸோ அவர் கொடுத்ததுக்கப்புறமா வந்து உடனே கிளம்பி 9 மணிக்கு வந்து வேலூருக்கு வந்துடுறாரு. வந்தோடனே உள்ளே போகலை, வெயிட் பண்ணுறாரு. ஏன்னா அதை வந்து கோட்டை தாழ்பாலில் உடைக்கணும், அதுக்கு பீரங்கியெல்லாம் வேணும், அதனால் வெயிட் பண்ணுறாரு. 9 மணிக்கு வந்தவர் வெயிட் பண்ணுறாரு. ஸோ பீரங்கியோட எப்போ 10 மணிக்கு யார் வராங்க அப்படிங்கிறத அடுத்தது பார்க்க போகிறோம். ஸோ கர்னல் கில்லஸ்பி பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன் யங் தலைமையிலான 19வது குதிரைப்படை மற்றும் லெஃப்டினன்ட் வுட்ஹவுஸோட தலைமையிலான 7வது குதிரைப்படை இதை 2ஐயும் அழைச்சிட்டு தான் 9 மணிக்கு போகிறாரு. ஸோ யாரோட போகிறாரு அப்படின்னா கர்னல் கில்லஸ்பி கேப்டன் யங் தலைமையிலான 19வது குதிரைப்படை மற்றும் லெஃப்டினன்ட் வுட்ஹவுஸோட தலைமையில் இருக்கக்கூடிய 7ஆம் குதிரைப்படை, இந்த 2 குதிரைப்படை பிரிவையும் உடன் அழைச்சிக்கிட்டு காலையில் 9:30 மணிக்கு வேலூர் கோட்டைக்கு போயிடுறாரு. ஸோ கில்லஸ்பி மீதம் இருக்கக்கூடிய குதிரைப்படையுடன் பின்தொடரும்படி கர்னல் கென்னடியிடம் கூறிட்டு ஆற்காடு முகாமை பாதுகாக்கிறதுக்காக ஒரு தனி பிரிவையும் விட்டுட்டு கிளம்பிடுறாரு. 9 மணிக்கு அங்கே போய் சேரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணிட்டு போகிறாரு. யார்கிட்ட சொல்லிட்டு போகிறாரு, மீதமுள்ள குதிரைப்படையோட பின்தொடரும்படி கர்னல் கென்னடியிடம் கூட்டிகிட்டு போகிறாரு. ஆற்காட்டில் வந்து முகாம், அங்கே இருக்கிற முகாம், இவர் ஆற்காட்டில் தான் இருக்கார். ஸோ அங்கே போய் தான் லெட்டர் 6 மணிக்கு சேருது. ஸோ ஆற்காடு முகாமை பாதுகாக்கிறதுக்காக ஒரு தனி பிரிவை வந்து விட்டுட்டு போகிறாரு. காலையில் 10 மணிக்கு இந்த பின்தொடர்ந்து வர சொன்ன கென்னடி வந்து காலையில் 10 மணிக்கு குதிரைப்படையோடு வந்து சேர்றாரு. லெஃப்டினன்ட் பிளாக்ஸ்டீனோட தலைமையில் 19வது குதிரைப்படையோட பீரங்கி மூலயமா தான் கோட்டையோட வெளிவாசல் கதவு உதைக்கப்பட்டது. ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப ஏன்னா நமக்கு கூற்றில் தான் இதை கேட்பாங்க. அப்போ தான் வந்து நமக்கு இதாக இருக்கும். இதை கூற்றாக கேட்கும்போது தான் கன்ஃபியூஸ் ஆகிடும். அதுக்காக தான் நான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன். ஸோ காலையில் 10 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா கென்னடி தலைமையிலான குதிரைப்படை வந்து சேர்ந்துடும். ஸோ வந்து சேர்ந்ததுக்கப்புறமா லெஃப்டினன்ட் பிளாக்ஸ்டீன் தலைமையில் 19வது குதிரைப்படையோட பீரங்கி மூலயமா கோட்டையோட வெளிவாசல் வந்து கதவு வந்து உடைக்கப்படுது. கேப்டன் ஸ்கெல்டன் தான் வந்து முதல்ல கோட்டைக்குள்ளே போகிறாரு. தலைமையில் கோட்டைக்குள்ளே படை நுழையுது. யார் தலைமையில் அப்படின்னா கேப்டன் ஸ்கெல்டன், அவரோட தலைமையில் தான் கோட்டைக்குள்ளே படை நுழையுது. அப்புறமேல அங்கே இவங்களும் சண்டை போடுறாங்க, சிப்பாய்கள் இடத்துல இவங்களும் சண்டை போடுறாங்க. இந்த கர்னல் கில்லஸ்பி இருக்கார் இல்லையா, அவர் காயமடைஞ்சது பொருட்படுத்தாமல் தொடர்ந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு எங்கள் சிப்பாய்கள்லாம் பயந்துருவாங்க, என்னடா இவர் காயமடைஞ்சு வந்து தொடர்ந்து தாக்குதல் நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லி. கிளர்ச்சிகளில் ஈடுபட்ட சிப்பாய்கள் வந்து பின்வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. சிலர்லாம் பார்த்திங்கன்னா சுவர் மேலே ஏறி தப்பிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவர்களை பிடிக்கிறதுக்காக திட்டிவாசல் வழியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குதிரைப்படை பிரிவையும் ப்ளஸ் உள்ளூர் குதிரைக்காரர்களையும் அனுப்பியிருப்பாங்க. இந்த சிப்பாய்கள்லாம் வந்து நைட்டு ஃபுல்லாக போராடிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இந்த கில்லஸ்பி வந்து இப்போ உள்ள வந்து இவருக்கு போராடுறதை பார்த்துட்டு பயந்துட்டு
அந்த போர்லேருந்து பின்வாங்கி சிலர் பார்த்திங்கன்னா சுவர்கள் மேலே ஏறி தப்பிச்சிருப்பாங்க. சிலர் வந்து அவங்க உள்ளேயே மாட்டியிருப்பாங்க. ஸோ உள்ளே மாட்டினவங்களையெல்லாம் வச்சு செஞ்சுட்டார் இந்த கில்லஸ்பி. எப்படி நமக்கு ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தோ அந்த மாதிரி வச்சு செஞ்சுட்டார் உள்ள. ஸோ இவங்களையெல்லாம் பிடிக்கிறதுக்காக தப்பிச்சு போனவங்களை பிடிக்கிறதுக்காக திட்டி வாசல் வழியாக தான் ஒரு குதிரைப்படை பிரிவையும் ப்ளஸ் உள்ளூர் குதிரைக்காரர்களையும் அனுப்பியிருப்பாங்க. அனைத்து கட்டடங்கள்லேயும் உள்ளே இருக்கிற அந்த ஐரோப்பியர்கள் இருக்கக்கூடிய அனைத்து கட்டடங்கள்லையுமே தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டு ஒளிர்ந்திருந்த அனைத்து கிளர்ச்சியாளர்களுமே வேலூர் சிப்பாய்கள் அனைவருமே வந்து கொல்லப்பட்டிருப்பாங்க. கிளர்ச்சிக்கு திட்டம் தீட்டிய திப்புவோட மகன்களை பழிவாங்க முயற்சி நடந்தது. ஆனால் லெஃப்டினன்ட் கர்னல் மரியாட் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பார். கர்னல் கில்லஸ்பி பார்த்திங்கன்னா வேலூர் கோட்டையை சில நிமிடங்கள்லேயே ஆங்கிலேயரோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்திருப்பார். இப்போ அந்த எல்லாம் சுட்டு தள்ளி என்ன பண்ணியிருப்பாருன்னா கொஞ்சம் சில நிமிடத்துலேயே பார்த்திங்க ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே வந்து ஆங்கிலேயரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே அந்த வேலூர் கோட்டையை கொண்டு வந்திருப்பார். ஜூலை 11 காலையில் கர்னல் ஹர்கோட் வேலூர் படையோட தற்காலிக பொறுப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி இருந்த பொறுப்பு அதிகாரியோட அசால்ட்டனால தான் வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால ஜூலை 11 10 அதிகாலை 2 மணிக்கு எல்லாம் ஃபைட் நடந்துச்சா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 11 கர்னல் ஹர்கோட் அப்படிங்கிறவர் வேலூர் படையோட தற்காலிக பொறுப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருப்பார். ஜூலை 13 ஹர்கோட் பார்த்தீங்க அப்படின்னா இராணுவ சட்ட ஆட்சியை அமல்படுத்தியிருப்பார். வேலூரில் இராணுவ சட்ட ஆட்சியை ஜூலை 13 வந்து அமல்படுத்தியிருப்பார். 11 தற்காலிக பொறுப்பேற்று 13 பார்த்தீங்க அப்படின்னா இராணுவ சட்ட ஆட்சியை அமல்படுத்தியிருப்பார் இந்த ஹர்கோட். அதுக்கப்புறமா மைசூர்லேருந்து வரவிருந்த அந்த 50,000 வீரர்கள் சொல்லியிருந்தார் இல்லையா அவர் இளவரசர், அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஜமாலுதீன் சொல்லியிருப்பார் இல்லையா, அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50,000 வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார். இவங்க அதுங்காட்டியும் அட்டாக் பண்ணி அந்த கோட்டையை கையில் எடுத்ததுனால மைசூர்லேருந்து வரவிருந்த 50,000 வீரர்களோட ஆதரவை பெற திட்டமிட்டிருந்த கிளர்ச்சியாளர்களோட முயற்சி தோல்வி அடைஞ்சிருக்கும். கிளர்ச்சிக்கு பின்பாக பதவியில் இருந்த உயரதிகாரிகள் திரும்ப அழைக்கப்பட்டாங்க. ஏன்னா நீங்கள் ஒழுங்காக பாதுகாப்பு பண்ணாதனால தான் இது நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு அங்கே மேலேருந்து உத்தரவு வந்திருக்கும், நீங்களாம் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வேலையை சிறப்பாக செஞ்சதுக்காக ஜில்லஸ்பிக்கு எவ்வளோ பக்கோடா கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 7,000 பக்கோடா கொடுத்துருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 800 போரில் வந்து 800 இந்திய வீரர்கள் இறந்ததாக சொல்லப்படுது. போரில் வந்து ஒரு 800 பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த வேலையை செஞ்சவர் ஜில்லஸ்பி தான். ஸோ இந்த ஜில்லஸ்பிக்கு வந்து இதுக்காக சிறப்பாக செயல்படுத்துறதுக்காக ஆங்கிலேயர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7,000 பக்கோடாவை கொடுத்துருப்பாங்க சிறப்பு பரிசாக. ஸோ அதுக்கப்புறமா நமக்கு மைசூர் இளவரசர்கள் கிளர்ச்சியில் உடந்தைதான் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லாததுனால அவங்க பார்த்திங்கன்னா கல்கத்தாவுக்கு அனுப்ப உத்தரவு பிறப்பிச்சிருப்பாங்க. ஸோ நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் 1857 பெருங்கிளர்ச்சியில் வந்து அவங்க வந்து நிரூபிக்க முடியாதனால கல்கத்தாவுக்கு போயிருப்பாங்கன்னு. சாரி மாற்றி சொல்லிட்டேன். ஏன்னா அதுவும் சிப்பாய் கிளர்ச்சி தான், இதுவும் சிப்பாய் கிளர்ச்சி தான். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா முன்னாடியே முடிஞ்சிருது, 1806 முடிஞ்சிருது. இந்த 1806 இவங்க வந்து கிளர்ச்சிக்கு எந்த விதத்துலேயும் இதாக இல்லை, காரணமாக இல்லைன்னு சொல்லி அவங்க காரணமாக இருக்கிறதுக்காக எந்த ஒரு ரீசனும் அவங்களுக்கு கிடைக்கல, ப்ரூஃபும் கிடைக்காதனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மைசூர் இளவரசர்களை திப்பு சுல்தானோட பசங்களை கல்கத்தாவுக்கு அனுப்பியிருப்பாங்க. ஸோ நமக்கு இந்த வேலூர் கிளர்ச்சி பார்த்திங்க அப்படின்னா ஹைதராபாத், வாலாஜாபாத், பெங்களூர், நந்தி துர்கம், பாளையங்கோட்டை, பெல்லாரி, சங்கரி துர்கம் உள்ளிட்ட இடங்களில் இந்த வேலூர் சிப்பாய் புரட்சி வந்து தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். நமக்கு போரில் வந்து மொத்தமாக ஒரு 800 பேர் இறந்துருப்பாங்க. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1806 ஜூலை 10 நடந்த வேலூர் புரட்சி தான் பார்த்திங்கன்னா பின்னாட்களில் 1857 நடக்கக்கூடிய கிளர்ச்சியோட முன்னறிகுறிகளாக பார்க்கப்படுது. ஸோ அங்கேயும் நமக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னா 1857 இங்கே வந்து தலைப்பாகையும் ட்ரெஸ்ஸுலையும் நம்ம இந்தியர்கள் வந்து அருவருக்கத்தக்க விஷயங்கள் நடக்கிறதுனால போர் ஆரம்பிக்குது. அதே போல் நமக்கு 1857 பெருங்கிளர்ச்சியும் தோட்டாவில் கொழுப்பு தடவி இருப்பாங்க. துப்பாக்கியில் போடக்கூடிய அந்த தோட்டா இருக்கு இல்லையா, அந்த தோட்டாவை வந்து கேப் போட்டு மூடியிருப்பாங்க. அந்த கேப்பை ஓப்பன் பண்ணி தான் அந்த தோட்டாவை வெளியே எடுக்க முடியும். அந்த கேப்பை பல்லில் கடிச்சு தான் இழுக்கணும். அந்த கேப்பு பார்த்திங்க அப்படின்னா கொழுப்பில் இருக்கும், பன்னி கொழுப்பு, மாட்டு கொழுப்பில் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ண வைக்கிறதுக்காக பார்த்திங்க அப்படின்னா அப்போ ஒரு கிளர்ச்சி நடக்கும், கடைசியாக நடக்கும். ஸோ கிட்டத்தட்ட இது ஒத்து போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
இதுதான் வேலூர் புரட்சி. ஸோ இதில் வந்து ரொம்ப டீப்பாக பார்த்துருப்போம். 10th வந்து கொஞ்சமாக பார்த்துருப்போம், இதில் டீப்பாக பார்த்துருப்போம். அடுத்தது விவசாயிகள், பழங்குடிகள் ஆகியோரோட கிளர்ச்சிகள். இதுவுமே நமக்கு இப்போ 10th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருப்போம். விவசாயிகள், பழங்குடிகள் கிளர்ச்சிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருப்போம். பழங்குடியினர் அப்படின்னா நமக்கு கோல் பழங்குடியினர், சந்தால் பழங்குடியினர், முண்டா பழங்குடியினர், இவங்க எல்லாமே இந்த பழங்குடியினர் இடத்துல வந்திருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் மட்டும் சேர்த்து பார்ப்போம். ஸோ நமக்கு கம்பெனி வந்து அரசாங்கத்தோட நில உரிமை மற்றும் வருவாய் முறைகளை கிராமிய சமூகத்தை கடுமையாக பாதிச்சது. கம்பெனி அரசாங்கத்தோட நில உரிமையும் வருவாய் ஈட்டு முறையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய கிராமிய சமூகத்தை மிக கடுமையாக பாதிச்சிச்சு. ஸோ நமக்கு தெரியும், நில வருவாய் அப்படிங்கிறது சித்திரவதை ஆணையமெல்லாம் நியமிக்கப்பட்டு தான் அந்த சித்திரவதை சட்டமே திரும்ப பெறப்பட்டுச்சு. நீ உழைச்சிக்காம போ, நீ விளைச்சல் பண்ணாமல் போ, அதை பற்றியெல்லாம் ஐ டோன்ட் கேர், எனக்கு வரி வேணும். அதுதான் இந்த நில உரிமை இந்த பிரச்சனை விவசாயிகளுக்கு. அதே மாதிரி பழங்குடியினர் அப்படிங்கும்போது அவங்களெல்லாம் காட்டில் இருக்க விடாமல் துரத்தி விட்டுட்டு அவங்களுக்கு ஆங்கிலேயர்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க கிளர்ச்சி பண்ணியிருப்பாங்க. அதுதான் இந்த பகுதியில் நாம் பார்க்க போகிறது. ஸோ வருவாய் இலக்கை மட்டுமே அதிகமாக நிர்ணயித்து ஒப்பந்தக்காரர்கள் மற்றும் அதிகாரிகள் விவசாயிகளை நசுக்க ஆரம்பித்தாங்க. வருவாய் மட்டும்தான் இலக்காக நிர்ணயித்து ஒப்பந்ததாரர்களும் அதிகாரிகளும் விவசாயிகளை நசுக்க ஆரம்பித்தாங்க. ஆரம்பத்தில் விவசாயிகள் பார்த்திங்கன்னா கம்பெனி அரசிட ஃபஸ்ட்டு புகார் தெரிவிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க அவங்களோட இன்சார்ஜ் அப்படின்னு சொல்லி புகார் பண்ணுறாங்க. பட் பார்த்திங்க அப்படின்னா அந்த கோரிக்கையை வந்து நிராகரிக்கப்பட்டதுனால விவசாயிகள் நேரடியாக கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க. ஸோ நம்ம விவசாயிகள் வந்து ஒரு மரியாதைக்காக சொல்லியிருக்காங்க, பட் அவங்க அதை காதில் கூட வாங்கலை. அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுருச்சு. அதனால் விவசாயிகள் பார்த்திங்க அப்படின்னா நேரடியாக கிளர்ச்சியில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கிளர்ச்சியில் ஈடுபட ஆரம்பிச்சிடுறாங்க. விவசாயிகள் பார்த்திங்கன்னா வருவாய் கச்சேரிகளை தாக்கினாங்க, தானிய களஞ்சியங்களை கொள்ளையடித்தாங்க, வரி செலுத்துறதுக்கு மறுத்தாங்க. அவங்களோட போராட்டம் இப்படி தான் இருந்திருக்கு. 1840கள்லேயும் 50கள்லேயும் நடந்த விவசாயிகளோட இயக்கம் மலபார் கிளர்ச்சியாக வெளிப்பட்டுச்சு. ஸோ 1840லேயும் 50கள்லேயும் நடந்த விவசாயிகளோட இயக்கம் பார்த்திங்கன்னா மலபார் கிளர்ச்சியாக வெளிப்பட்டுச்சு. ஸோ மலபார் கிளர்ச்சியில் ஈடுபட்டவர்கள் யார் அப்படின்னா அரபு வணிகர்களை சார்ந்த சந்ததியினர் இங்கே இங்கே இருக்கிறவங்கள இங்கே பெண் எடுத்து திருமணம் பண்ணியிருப்பாங்க. அதனால் மாப்பிள்ளைகள்னு சொல்லி பார்க்கப்படுது. அரபு சந்ததியினர் தான் இங்கே வாழ்ந்து மலபாரில் இருக்கக்கூடிய பெண்களை திருமணம் செய்கிறதுனால அவர்கள் மாப்பிள்ளைகளாக பார்க்கப்படுறாங்க. ஸோ இந்த விவசாயம் செய்தவர்கள், நிலமற்ற உழைப்பாளர்கள், மீனவர்கள், சில்லறை வணிகர்கள் இவர்கள் எல்லாமே என்னவா இருந்தாங்க அப்படின்னா மாப்பிள்ளைமார்களாக தான் இருந்தாங்க. அங்கேருந்து இங்கே அரபிலேருந்து இங்கே பெண் எடுத்ததுனால இந்த விவசாயம் பண்ணவங்களாகட்டும், நிலமற்ற உழைப்பாளர்களாக இருக்கட்டும், மீனவர்களாக இருக்கட்டும், சில்லறை வணிகர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே மாப்பிள்ளைகளாக இருந்தாங்க. 1792 ஆங்கிலேயர் பார்த்திங்கன்னா மலபாரை தங்களோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. மலபார் எப்போ அவங்களோட கண்ட்ரோலுக்கு போகுதுன்னா 1792 போகுது. அதாவது நமக்கு 3ஆம் மைசூர் போர் முடிஞ்சதுக்கப்புறமா அதே ஆண்டு தான் 1792 3ஆம் மைசூர் போர் முடிஞ்சிருக்கும். அதே ஆண்டில் தான் பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிலேயர் பார்த்திங்கன்னா மலபாரை தங்களோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஆங்கிலேயர் நிலத்துக்கான தனிநபர் உரிமையாளர் முறையை கொண்டு வந்தாங்க. இந்த நிலத்துக்கு இவர் தான் உரிமை அப்படிங்கிற மாதிரி ஒரு உரிமையை கொண்டு வந்தாங்க. அவங்க தான் ஜமீன்தாரை நியமிப்பாங்க இல்லையா, ஸோ அந்த முறை. ஸோ ஆங்கிலேயர் நிலத்துக்கான தனிநபர் உரிமையாளர் முறையை கொண்டு வந்தாங்க. பழைய மரபு முறையில் பார்த்திங்க அப்படின்னா ஜன்மி, கணம்தார், விவசாயி இவங்க 3 பேரும் சேர்ந்து விளைச்சலை பகிர்ந்து கொள்வாங்க. ஆனால் அது இவங்களுக்கு பொறுக்கலை. அதனால் தனிநபர் உரிமையாளர் முறையை கொண்டு வந்தாங்க. இந்த புதிய முறைகளில் ஜன்மிகள் தான் முழுமையான நில உரிமையாளர்களாக மாற்றப்பட்டாங்க. பழைய முறையில் அது கிடையாது. ஜன்மி ஆகட்டும், கணம்தாராக இருக்கட்டும், ஸோ ஜன்மியாக இருக்கட்டும், கணம்தாராக இருக்கட்டும், விவசாயியாக இருக்கட்டும், அந்த நிலத்தில் வர விளைச்சலை 3 சேர்ந்து பகிர்ந்து தான் இருப்பாங்க பழைய மரபு முறையில். இவங்க தான் தனிநபர் உரிமையாளர் முறையை கொண்டு இந்த புதிய முறையில் ஜன்மிகள் தான் முழுமையான நில உரிமைக்காரர்கள்னு அறிவிச்சிருப்பாங்க. ஸோ ஜன்மிகளுக்கு பார்த்திங்கன்னா குத்தகை விவசாயிகளை வெளியேற்றும் அதிகாரமும் வழங்கப்பட்டிருந்தது. ஜன்மிகளுக்கு குத்தகைக்கு விவசாயிகள் குத்தகைக்கு எடுத்திருப்பாங்க இல்லையா அந்த நிலத்தை, அவங்கள வெளியேற்ற அதிகாரத்தையும் ஜன்மிகளுக்கு வழங்கப்பட்டிருந்தது இந்த சட்டத்தின் மூலயமா. தனிநபர் உரிமையாளர் முறையை கொண்டு வந்தாங்க இல்லையா, அதன் மூலிமா குத்தகை விவசாயிகளை வெளியேற்றம் பண்ணுறதுக்கான அதிகாரம் ஜன்மிகளுக்கு கொடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லை, மிகையாக மதிப்பீடு, சட்டத்துக்கு புறம்பான வரி வசூல் பண்ணுறது, நீதிமன்றம், காவல்துறை
இதோட ஆதரவு எல்லாமே இந்த ஜன்மிகளுக்கு தான் இருந்தது. நில உரிமையாளர் யாரோ அவங்களுக்கு தான் இருந்தது. ஸோ நமக்கு என்னாச்சு அப்படின்னா விவசாயிகள் வந்து வறுமையோட உச்ச நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. விவசாயிகள் எதிர்வினை செய்த கிளர்ச்சிகள் தான் 19வது நூற்றாண்டில் முழுவதும் மலபாரில் நடந்துச்சு. இதுக்கு எதிர்வினை விவசாயிகள் செஞ்ச கிளர்ச்சி 19வது நூற்றாண்டில் எங்கே நடந்ததுன்னா மலபாரில் தான் நடந்தது. முதல்ல 1849 ஆகஸ்ட்டில் நடந்தது மஞ்சேரி. அது மஞ்சேரி கிளர்ச்சின்னு சொல்லுவோம். அது மலபாரில் தான். 1851 ஆகஸ்ட்டில் கொளத்தூர் கிளர்ச்சி நடந்தது. அது தெற்கு மலபாரில் நடந்தது. ஸோ எல்லாமே நமக்கு ஆகஸ்ட் 2 வந்து ஆகஸ்ட்டில் நடந்திருக்கு. 1849 1851 ரெண்டுமே ஆகஸ்ட்டில் நடந்திருக்கு. ஒன்று மஞ்சேரி கிளர்ச்சி, இன்னொன்று குளத்தூர் கிளர்ச்சி. ரெண்டுமே மலபாரில் நடைபெற்றது தான். அதுக்கு அடுத்ததாக 1852 ஜனவரியில் நடந்திருக்கு. அது மட்டனூர் கிளர்ச்சி. இது வடக்கு மலபாரில் நடந்தது. ஸோ மலபார் கிளர்ச்சிகளை அடக்கிறதுக்காக ஆங்கிலேயர் ஆயுதப்படைகளை யூஸ் பண்ணாங்க. இந்த கிளர்ச்சிகளை அடக்கிறதுக்கு அவங்க பெரும்பாலும் அதைத்தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கிளர்ச்சிகளை அடக்கிறதுக்கு ஆங்கிலேயரை வந்து ஆயுதப்படைகள் அனுப்பப்பட்டன. மலபார் பகுதியில் ஆங்கிலேயர் பார்த்திங்கன்னா அடக்குமுறைகளை 20 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்தன. இந்த பகுதிகளில் ஆங்கிலேயரோட அடக்குமுறை 20 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்துச்சு இந்த மலபார் பகுதிகளில். நமக்கு இந்த மாப்பிள்ளைகள் சொல்லப்படக்கூடியவங்க பார்த்திங்க அப்படின்னா 1870 மீண்டும் எழுச்சி பெற்று கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க. 20 வருஷமாக பார்த்திங்கன்னா இவங்க அடக்கிட்டு தான் இருக்காங்க. இவங்க மீண்டும் எழுந்திருக்கிறதுக்கு, இந்த மாப்பிள்ளைகள் எழுந்திருக்கிறதுக்கு 1870 மீண்டும் எழுச்சி பெற்று கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா 1857 முந்தைய சில கிளர்ச்சிகள் பழங்குடியினரால் நடத்தப்பட்டிருக்கு. 1857 முந்தைய சில கிளர்ச்சிகள் பார்த்திங்க அப்படின்னா பழங்குடியினரால் இந்தியாவில் நடத்தப்பட்டிருக்கு. ஸோ உள்ளூர் வளங்கள், அதன் மீதான பழங்குடியினரோட கட்டுப்பாடு, இதெல்லாம் வந்து ஆங்கிலேய ஆட்சி காரணமாக பாதிக்கப்பட்டது. நமக்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா கோள்களின் கிளர்ச்சி 1831 to 32 நடந்தது கோள்களின் கிளர்ச்சி. ஸோ கோள்கள் அப்படிங்கிறது பீகார் மற்றும் ஒரிசா பகுதிகளில் வசிக்கக்கூடிய பழங்குடியினரை தான் நம்ம கோள்கள்னு சொல்லுவோம். ஸோ இவங்களை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், 10th லெசன் எடுக்கும்போது அந்த வீடியோலேயே கோள்களை பற்றி பார்த்துருப்போம். ஸோ கோள்கள் அப்படிங்கிறது சோட்டா நாக்பூர், சிங்பூம் பகுதிகளில் வாழ்ந்தவங்க தான் கோள் பழங்குடியினர். இவங்க 31 to 32 வரைக்கும் கிளர்ச்சியில் ஈடுபட்டிருந்தாங்க. இவருக்கு தலைவர் அப்படின்னு சொல்வது யார் தலைமையில் இந்த கோள் கிளர்ச்சி நடைபெற்றதுனா பிந்த்ராய் மற்றும் சிங்ராய். ஸோ ரெண்டுமே ராய் தான். ஸோ பிந்த்ராய் ஒன்று, சிங்ராய் ஒன்று. ஸோ இந்த 2 பேர் தலைமையில் தான் நமக்கு கோள் கிளர்ச்சி நடந்திருக்கு. கோள் கிளர்ச்சிங்கும் போது இவங்க 2 பேர் தான் நமக்கு ஞாபகம் வரணும். அடுத்தது நமக்கு சாந்தல் கிளர்ச்சி வரும். அதில் ஒரு 2 பேர் இருப்பாங்க. அப்புறம் முண்டா கிளர்ச்சி வரும். அங்கே பார்த்திங்கன்னா ஒருத்தர் தான் இருப்பார், பிர்சா முண்டா. அது கூட ஈஸியாக நேம் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா கோள் கிளர்ச்சியில் 2 பேர் தான், பிந்த்ராய் ஒன்று, சிங்கராய் ஒன்று. ஒரே ராய் தான். ஸோ ஐஸ்வர்யா ராய் மாதிரி இங்கே பார்த்திங்க அப்படின்னா பிந்த்ராயும் சிங்கராயும் உங்கள் தலைமையில் தான் கோள் கிளர்ச்சி நடைபெற்றிருக்கு. சோட்டா நாக்பூர் ராஜா பார்த்திங்கன்னா பழங்குடியினருக்கு எதிராக வெளியூருக்கு கிராமங்களை வழங்கியது தான் கிளர்ச்சிக்கு உடனடி காரணமாக பார்க்கப்படுது. ஸோ சோட்டா நாக்பூர் ராஜா பழங்குடியினருக்கு எதிராக வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு கிராமங்களை வழங்கியது தான் இந்த கோள் கிளர்ச்சிக்கு உடனடி காரணமாக பார்க்கப்படுது. சோன்பூர், தமர் பகுதிகளில் திக்காடர்களுக்கு எதிராக கிளர்ச்சி தொடங்கப்பட்டது. திக்காடர்கள்லாம் வெளியிருந்து வந்து உள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் திக்காடர்கள்னு சொல்லுவோம். ஸோ திக்காடர்கள் வரி வசூலிப்போர்னு சொல்லுவோம். இங்கே இருக்குது பாருங்கள், திக்காடர்கள்னால் வரி வசூலிப்போர். இந்த வரி வசூலிப்போருக்கு எதிராக தான் கிளர்ச்சியை நடத்துவதற்காக முதல்ல முயற்சி எடுத்தாங்க நம்ம கோள் கிளர்ச்சியாளர்கள். கோள்களின் கிளர்ச்சியில் உயிர் சேதம் குறைவாக இருந்தாலும் கொள்ளை மற்றும் தீ வைத்தல் அதிகமாக நடந்துச்சு. உயிர் சேதம் அந்தளவுக்கு இல்லை அப்படிங்கிறதுனாலையும், ஆனால் இவங்க மெயின் இது பார்த்திங்கன்னா கொள்ளையடிக்கிறதும் தீ வைக்கிறதுமா இருந்தது இந்த கோள்களோட கிளர்ச்சியில். கோள்களோட கிளர்ச்சி பார்க்கப்படுது. 1831 இவங்க 31
31லேருந்து 32 வரைக்கும் தான் இவங்க கிளர்ச்சி பண்ணாங்க. ஸோ 1831 டிசம்பர் 20 சோனிப்பூர் பார்த்திங்கன்னா பர்கானா கிளர்ச்சியாளர்களால் தாக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டுச்சு. 1831 டிசம்பர் 20 சோனிப்பூர் பார்த்திங்க அப்படின்னா பர்கானா கிளர்ச்சியாளர்களால் தாக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டுச்சு. 1832 ஜனவரி 26க்குள்ளே கோல்கள் சோட்டா நாக்பூரை வந்து தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. 20 டிசம்பர் 20 தான் தாக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்துட்டிங்க அப்படின்னா 1832 ஜனவரி 26க்குள்ளே கோல்கள் பார்த்திங்கன்னா அந்த சோட்டா நாக்பூர் பகுதியை தங்களோட கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிறாங்க. கிளர்ச்சியோட தலைவராக இருக்கக்கூடிய புத்த பகத் அவர் வந்து போரில் கொல்லப்பட்டுடுறாரு. கிளர்ச்சியாளர்கள் தலைவர் புத்த பகத் வந்து நடக்கிற போரில் வந்து கொல்லப்பட்டுடுறாரு. இந்த புத்த பகத்தோட தலையை வந்து கொண்டு வரவங்களுக்கு எவ்வளோ பரிசு தொகை கொடுத்தாங்க அப்படின்னா 1000 ரூபா பரிசு தொகை வழங்கப்பட்டது அதிகாரிகளுக்கு. ஸோ கிளர்ச்சிக்கு தூண்டுகோலாக இருந்த இந்த பிந்த்ராய் இருக்கார் இல்லையா, பிந்த்ராய் இவர் தான் தலைவராக பார்த்தோம். ஸோ பிந்த்ராய் மன்கி பார்த்திங்க அப்படின்னா 1832 மார்ச் 19 அன்னைக்கு சரணடைஞ்சிடறாரு ஆங்கிலேயர்கிட்ட. 31 to 32 தான் நடக்குது. இறுதியாக தலைவர் வந்து புத்த பகத் வந்து போரில் கொல்லப்படுறாரு. அவர் தலையை ஒப்படைச்சதுக்காக அதிகாரிகளுக்கு 1000 ரூபா பரிசு வழங்கப்படுது. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கிளர்ச்சிக்கு தூண்டுகோலாக இருந்த பிந்த்ராய் பார்த்திங்க அப்படின்னா 1832 மார்ச் 19 சரணடைஞ்சிடுறாரு. கோல் கிளர்ச்சி ஆங்கிலேயருக்கு எதிரான போரோட முடிவடைஞ்சிருச்சு. அடுத்தது சந்தால் கிளர்ச்சி 1855 to 56 நடக்குது. இது 31 to 32. அதுக்கப்புறமா 20 வருஷத்துக்கு அதுக்கப்புறம் தான் சந்தால் கிளர்ச்சி நடக்குது 1855லேருந்து 56 வரைக்கும். இதுக்கு யார் தலைமை வகிக்கிறாங்க அப்படின்னா சித்து மற்றும் கனு. இவங்க சாந்தலர் சகோதரர்களாக பார்க்கப்படுறாங்க. இவங்க தான் வந்து சந்தால் கிளர்ச்சிக்கு தலைமை ஏற்று நடத்துகிறாங்க. சந்தால்கள் பார்த்திங்கன்னா வங்காளம், பீகார், ஒரிசா மாநிலங்களில் வாழ்ந்த பழங்குடியினர். அவர்கள் காட்டுப்பகுதிகளில் மஞ்சி என்ற அமைப்பில் வாழ்ந்து வந்தாங்க. ஸோ இவங்க எதில் வாழ்ந்து வந்தாங்க அப்படின்னா மஞ்சி. இது ரொம்ப முக்கியம். சந்தால் பழங்குடியினர் பார்த்திங்கன்னா காட்டுப்பகுதியில் மஞ்சி அப்படிங்கிற அமைப்பில் வாழ்ந்துட்டு வந்தாங்க. சந்தால்கள் பார்த்திங்க அப்படின்னா ராஜ்கமல் குன்றுகளை இவங்க வெளியே அனுப்பிடுறதுனால சந்தால்கள் ராஜ்கமல் குன்றுகளை சுற்றிய இடத்த டாமின் ஈகோ, அதாவது சந்தால்களின் நிலம் அப்படிங்கிற பெயரில் அழைச்சாங்க. இங்கே இருக்கு. ஸோ ராஜ்கமல் குன்றுகளை சுற்றி இருக்கிற இடத்த இவங்க என்னென்னு சொன்னாங்க அப்படின்னா டாமின் ஈகோனா சந்தால்களின் நிலம் அப்படிங்கிறபடி அழைச்சாங்க, அந்த பேரில் அழைச்சாங்க. பழங்குடி நிலங்கள் ஜமீன்தாரர்களுக்கும் வட்டி கடைக்காரர்களுக்கும் குத்தகை விடப்பட்டதால் சாந்தல்கள் பார்த்திங்க அப்படின்னா கையேறு நிலைக்கு தள்ளப்படுறாங்க. என்னடா பண்ணுறது அப்படின்னு கையை பிசைஞ்சிட்டு நிற்கிற நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஐரோப்பிய அதிகாரிகளும் உள்ளூர் காவல்துறையினரும் சந்தால் சமூகத்தை அடக்க முயற்சி செய்கிறாங்க. 1855 ஜூலை மாதத்தில் நமக்கு 1855 ஜூலை மாதத்தில் ஆயிரக்கணக்கான சந்தால்கள், ஜமீன்தாரர், வட்டி கடைக்காரர், அரசு எதிராக கிளர்ச்சி தொடங்கினாங்க. இவங்களுக்கெல்லாம் அரசுக்கு எதிராக இவங்க வந்து கிளர்ச்சியை தொடங்கினாங்க 1855 ஜூலை மாதத்தில். அதே மாதிரி நமக்கு மகேஷ்பூர் போரில் சந்தால்கள் பார்த்திங்க அப்படின்னா சிவப்பு நிற உடைய அணிஞ்சு தான் போராடினாங்க. இவங்களுக்கு எதிராக இந்த ஜமீன்தாராகட்டும், வட்டிக்கு விடுறவங்களாகட்டும், இந்த மாதிரி அரசுக்கு எதிராக கிளர்ச்சியில் தொடங்கினவங்க சிவப்பு நிற உடையோட தான். எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா மகேஷ்பூர் போரில் சந்தால்கள் ரெட் ட்ரெஸ் அணிஞ்சு தான் அவங்களோட எதிர்ப்பை காட்டினாங்க. கிளர்ச்சியோட ஆரம்பத்தில் மோங்பரா கிராமம் வந்து தீக்கிரையாக்கப்பட்டது. கிளர்ச்சியோட ஆரம்பத்தில் நமக்கு மோங்பரா அப்படிங்கிற கிராமம் வந்து தீக்கிரையாக்கப்படுது. சித்து சந்தால் இருக்கார் இல்லையா, அவர் கைது செய்யப்பட்ட பிறகு கனு வந்து அந்த கிளர்ச்சியை முன்னெடுக்கிறாரு. அந்த கிராமம் தீக்கிரையாக்கப்பட்டதுக்கு அப்புறமா சித்து வந்து கைது செய்யப்படுறாரு. அதுக்கப்புறமா கனு வந்து இந்த கிளர்ச்சியை முன்னெடுக்கிறாரு. பிற்பகுதியில் இந்த கிளர்ச்சியில் பெண்களும் விவசாயிகளும் பங்கேற்கிறாங்க. சந்தால் கிளர்ச்சியில் பெண்களும் விவசாயிகளுமே பங்கேற்கிறாங்க. ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பார்த்திங்க அப்படின்னா சார்லஸ் மசேக் தொழிற்சாலையை தாக்கினாங்க.
விவசாயிகள் எங்கே தாக்கம் பண்ணாங்க சாந்தல் கிளர்ச்சியில் அப்படின்னா சார்லஸ் மசேக் தொழிற்சாலையை தான் வந்து தாக்கினாங்க. ஆங்கிலேயர் பார்த்திங்கன்னா இராணுவத்தை கொண்டு கிராமங்களை தீக்கிரையாக்கி கிளர்ச்சியை ஒடுக்குனாங்க. எப்படி வந்து சந்தால் கிளர்ச்சியாளர்கள் வந்து தீயை வச்சு எல்லாத்தையும் இது பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரியே ஆங்கிலேயர்களும் பார்த்திங்கன்னா இராணுவத்தை கொண்டு வந்து கிராமங்களை தீக்கிரையாக்கி கிளர்ச்சியை ஒடுக்குனாங்க. ஸோ இந்த கிளர்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தீக்கிரையானது அப்படிங்கும்போது 15,000 ஒரு கிட்டத்தட்ட 30,000 50,000 பேர் கிளர்ச்சியில் ஈடுபட்டிருக்காங்க. நமக்கு இதில் பார்த்திங்கன்னா ஒரு 15,000 20,000 சந்தால்கள் வரை கொல்லப்பட்டதாக மதிப்பீடு செய்யப்படுது. 15,000 20,000 சந்தால்கள் கொல்லப்பட்டதாக மதிப்பீடு செய்யப்படுது. அடுத்ததான் நமக்கு முண்டா கிளர்ச்சி அப்படின்னா பிர்சா முண்டா தான். ஸோ பிர்சா முண்டா தான் தலைவர். 1899 900 வரைக்கும் நடக்குது. ஸோ முண்டா கிளர்ச்சி நமக்கு 899 900 வரைக்கும் நடக்குது. இவர் என்ன சொல்லிக்கிட்டாரு அப்படின்னா பிர்சா முண்டா ஆங்கிலேயரை துரத்துறதுக்காக தன்னை கடவுளோட தூதர்னும் முண்டா மக்களுக்கு இறை தொடர்பு கொண்டவர்னும் சொல்லிக்கிறாரு. தன்னைத்தானே அப்படி சொல்லிக்கிறாரு. முண்டா மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா குண்டா கட்டி அப்படிங்கிற முறையில் தான் வந்து விவசாயம் பண்ணிகிட்ருப்பாங்க. குண்டா கட்டின்னு சொல்லுவோம். இதை வந்து இந்த நில உரிமை இழப்பு வந்து ஆங்கிலேயர்களால் கொண்டு வரப்பட்டது. குண்டாக்கட்டி முறையில் வந்து அதாவது கூட்டாக சேர்ந்து விவசாயம் பண்ணுவாங்க ஒரு நிலத்தில். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நிலத்துக்கு தனியாக ஒருத்தருக்குன்னு தனியாக அந்த நிலத்தை வந்து உரிமை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து நில உரிமை இழப்பு பண்ணியிருப்பாங்க ஆங்கிலேயர்கள். குண்டாக்கட்டி அப்படிங்கிற கூட்டு சொத்து முறையை கைவிட்டு தனி சொத்து முறை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது ஆங்கிலேயர்களால். முண்டா மக்கள் பார்த்திங்கன்னா தனிநபருக்குன்னு சொந்தமாக ஒரு நிலம்னு எதுவும் வச்சுக்க மாட்டாங்க. அனைவரும் சேர்ந்து ஒரு பயன்படுத்தும் நிலத்தில் விவசாயம் செஞ்சு அதில் வர விளைச்சலை பகிர்ந்து கொள்வது தான் குண்டாக்கட்டி முறைன்னு சொல்லுவோம். இவங்க வந்து தனி சொத்து உரிமை முறை அறிமுகப்படுத்தினாங்க இந்த ஆங்கிலேயர்கள். அதனால் அவங்களும் வந்து அந்த இடத்துலேருந்து வெளியேற வேண்டியதாக வந்தது. ஆங்கிலேய ஆட்சியில் முண்டாக்களுக்கு பொதுநில உரிமை முறை வந்து அளிக்கப்பட்டது. அவங்கக்கிட்ட இருந்து ஒரு நிலத்தை வச்சு பொதுவாக இது பண்ணிக்கிறாங்களே, விவசாயம் பண்ணி விளைச்சல்லேருந்து வருமானத்தை பார்த்துக்கிறாங்களே, அது வந்து அழிக்கப்பட்டு தனி சொத்துரிமை முறை வந்து அறிமுகப்படுத்தப்படுது. நமக்கு முண்டா கிளர்ச்சியை பிர்சா முண்டா 1899 900 வரைக்கும் வழி நடத்தியிருப்பார். முண்டாக்கள் பார்த்திங்க அப்படின்னா பீகார் பகுதிகளில் வாழ்ந்த முக்கிய பழங்குடியினராக பார்க்கப்படுறாங்க. ஜாகீர்தாரர், திக்காடர், வட்டிக்காரர்கள் பார்த்திங்கன்னா முண்டாக்களோட நிலங்களை பறிச்சுட்டாங்க. பிர்சா முண்டா 1874 குத்தகை விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் தான். 1874 பிறந்தவர் தான் பிர்சா முண்டா. 1899 to 900 இந்த முண்டா கிளர்ச்சிக்கு வழி நடத்தினவர். 74 பிறக்கிறாரு. 99 to 900 வரைக்கும் இந்த கிளர்ச்சியில் ஈடுபடுறாரு. ஜமீன்தாருக்கு வாடகை கொடுக்க வேண்டாம்னு பிர்சா முண்டா வந்து விவசாயிகளை ஊக்குவிக்கிறாரு. சோட்டா நாக்பூரில் நமக்கு கிளர்ச்சி துவங்கப்படுது. சாஹில் ரக பகுதியில் முண்டா பெண்கள் பார்த்திங்கன்னா படுகொலை செய்யப்படுறாங்க. முண்டா இனத்தை சேர்ந்த பெண்கள் பார்த்திங்க அப்படின்னா சாஹில் ரக பகுதியில் படுகொலை செய்யப்படுறாங்க. பிர்சா வந்து கைது செய்யப்பட்டு 1900 ஜூன் 9 ராஞ்சியில் சிறையில் உயிரிழந்துடுறாரு. 1874 தான் பிறக்கிறாரு. 1900 வந்து ஜூன் 9 ராஞ்சி சிறையில் வந்து உயிரிழந்துடுறாரு. இந்த கிளர்ச்சியில் பெண்களோட பங்களிப்பு ரொம்ப குறிப்பிடத்தக்கது. ஏன் அப்படின்னா அவங்க வந்து படுகொலை செய்யப்படுறாங்க. சாஹில் ராக பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா முண்டா பெண்கள் படுகொலை செய்யப்படுறாங்க. அடுத்ததான் நமக்கு பெருங்கிளர்ச்சி. பெருங்கிளர்ச்சி ஒன்று நடக்குது 1857 ஆண்டில். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னு இந்த அறிமுகத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு இது வந்து வெறும் ஒரு இராணுவ கழகமாக இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டிமன்றம் மாதிரி இந்த அறிமுகத்தில் கொடுத்துருக்காங்க. ஆங்கிலேயர் இதை பார்த்திங்கன்னா சாதாரணமான சிப்பாய் கழகம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்திய வரலாற்றாளர்கள் இதை தேசிய எழுச்சினும் முதல் விடுதலை போர்னு பார்க்குறாங்க. இதுதான் நமக்கு அறிமுகத்தில் சொல்லியிருக்காங்க. 1857 கிளர்ச்சியில் ஆங்கிலேயர்களால் இராணுவ கழகமாக கூறப்பட்டது. இந்திய வரலாற்றாளர்கள் இதை தேசிய எழுச்சின்னு சொல்லியிருக்காங்க. கிளர்ச்சிக்கு ஆரம்பிப்பதற்கு முன்பே மக்கள் வந்து இதில் கலந்து கொண்டதாக குறிப்பிடப்படுது. வங்காளப்படை தளபதி கர்னல் மல்லிசன் வந்து இதை என்ன சொல்லியிருக்காருன்னா தேசிய எழுச்சியாக பெயரிட்டார். வங்காளப்படை தளபதியாக இருந்த கர்னல் மல்லிசன் இந்த பெருங்கிளர்ச்சியை தேசிய எழுச்சின்னு பெயரிட்டிருக்காரு. வரலாற்றாளர் கீன் பார்த்திங்கன்னா கிளர்ச்சிக்கு பல காரணங்களை முன்வைக்கிறாரு. 1857 கிளர்ச்சிக்கு பல காரணங்களை அவர் முன்வைக்கிறாரு. அதுபோக டல்ஹௌசியோட இணைப்பு கொள்கையும் வாரிசு உரிமை இணைப்பு கொள்கை இருக்கு இல்லையா, அதுவும்
சீர்திருத்தங்களும் காரணமாக பார்க்கப்படுது இந்த பெருங்கிளர்ச்சிக்கு. போதாக்குறைக்கு இந்த கொழுப்பு தடவிய தோட்டாக்களை கிளர்ச்சிக்கு தீப்பொறியாக அமைந்தன அப்படிங்கிறத இங்கே மெயினாக பார்க்கப்படுது. எட்வர்டு ஜான் தாம்சன் பார்த்திங்கன்னா இதை உண்மையான விடுதலை போராட்டம்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் இந்த அறிமுகத்தில் நமக்கு கொடுத்துருக்காங்க. சவார்கர் 1999 சவார்கர் 1999 இதை இந்திய விடுதலை போர்னே சொல்கிறாரு. இது இந்தியாவின் முதல் விடுதலை போர்னு சொல்லி நம்ம தேசிய வரலாற்றாளர்கள் பார்க்குறாங்க. அவங்க ஒரு சிப்பாய் கழகம் தான் அப்படின்னு ஒரே பேச்சை முடிச்சிட்டாங்க ஆங்கிலேயர்கள். வங்காளப்படையின் ஆங்கில தளபதியான கர்னல் மல்லீசன் பார்த்திங்க அப்படின்னா த மேக்கிங் ஆஃப் த பெங்கால் ஆர்மி, வங்காளப்படையின் உருவாக்கம் எனும் சிறு ஏட்டில் ஒரு இராணுவ வீரர்களின் கழகம் விரைவாக தனது குணாதியத்தை மாற்றிக்கொண்டு தேசிய எழுச்சியாக மாறியது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ த மேக்கிங் ஆஃப் த பெங்கால் ஆர்மி யாருடையது? வங்காளப்படையின் ஆங்கில தளபதி கர்னல் மல்லீசன்து. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பெருங்கிளர்ச்சிக்கான காரணங்கள் என்னன்னு பார்க்கலாம். ஸோ நான் சொன்னதெல்லாம் தான் இங்கே ஹைலைட் பண்ணியிருப்பேன். அடுத்தது பெருங்கிளர்ச்சிக்கான காரணங்கள். டல்ஹௌசி பார்த்திங்க அப்படின்னா வாரிசு உரிமை இழப்பு கொள்கையின் மூலமா அவத் பகுதியையும் ஜான்சி பகுதியையும் ஆங்கிலேய ஆட்சிக்கு இணைச்சார். அதுபோக நமக்கு பேஸ்வாவால் தத்தெடுக்கப்பட்ட மகனான நானா சாஹிப்பை அவமானப்படுத்தியது பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியது பெருங்கிளர்ச்சிக்கு. முறையான உரிமம் இல்லாமல் குத்தகை இல்லாத நிலங்களை வைத்திருப்போர் பற்றி விசாரிக்க பம்பாய் அரசு பார்த்திங்க அப்படின்னா இனாம் கமிஷன் 1852 அறிக்கையின்படி 21,000க்கும் மேற்பட்ட தோட்டங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இனாம் கமிஷன் ஒரு ஆக்ட் கொண்டு முறையாக உரிமை இல்லை, அதாவது முறையான உரிமம் இல்லை இந்த குத்தகைக்கு அப்படிங்கிறத மாதிரி சொல்லி எத்தனை வேறு தோட்டங்கள் பறிமுதல் பண்ணப்பட்டிருக்குன்னா 21,000க்கும் மேற்பட்ட தோட்டங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. அவத்தில் அரச குடும்பம் ஆதரவை நம்பி வாழ்ந்த மக்கள் தொழிலிழந்து வாழ்விழந்தாங்க. ஏன்னா அவத் பகுதியை கைப்பற்றியாச்சு. வாரிசு உரிமை இணைப்பு கொள்கை மூலமா அவத் பகுதியும் கைப்பற்றிட்டாங்க ஆங்கிலேயர்கள். ஸோ அவங்கள நம்பி இருந்த அரச குடும்பத்தை நம்பி வாழ்ந்த மக்களும் தொழில்களிலிருந்து வாழ்விழந்தாங்க. இதெல்லாமே காரணமாக பார்க்கப்படுது. அடுத்தது பெருஞ்சுமையான நிலவருவாய் முறை. பெரும் சுமையாயிடுச்சு நிலவருவாய் முறை அவங்களுக்கு. ஆங்கிலேயர் நிலவருவாயை வாடகையாக கருதி நிலத்தில் விவசாயம் செய்யாவிட்டாலும் வரி வசூல் பண்ணாங்க. ஆங்கிலேயருக்கு நிலவருவாய் பார்த்திங்க அப்படின்னா வாடகையாக நினச்சி நிலத்தில் விவசாயம் பண்ணலைனாலும் வரி வசூல் பண்ணாங்க. இதுதான் பெருஞ்சுமையான நிலவருவாய் முறை. ஸோ முன்னாடி பார்த்திங்கன்னா இந்திய அரசுகள் விளைந்த நிலத்திற்கு மட்டும்தான் வரி வசூலிச்சுட்டு இருந்தாங்க. இந்த மன்னர்கள் ஆட்சி ஆகட்டும், பாளையக்காரர்கள் இருந்தபோது விளைந்த நிலத்திற்கு மட்டும்தான் வரி வசூல் பண்ணாங்க. ஆனால் இவங்களுக்கு ஆட்சியாளர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு இந்த நிலம்தான் பெரிய வருவாய் அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி பார்க்குறோம், வீடியோவில் அடிக்கடி சொல்கிறோம். ஸோ அந்த நிலம்தான் அப்படிங்கும்போது அதில் விவசாயம் பண்ணால் என்ன பண்ணாட்டி என்ன, எனக்கு வரி கொடு அப்படிங்கிற மாதிரி நிற்குது. 19ஆவது நூற்றாண்டோட தொடக்கத்தில் விவசாய பொருள்களோட விலை கடுமையாக வீழ்ச்சி அடையுது. நிலவரி மிக அதிகமாக இருப்பதால் விவசாயிகள் பார்த்திங்க அப்படின்னா கடனாளியாக மாறிட்டாங்க. நமக்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா முஸ்லீம் உயர்குடியினரும் கற்றறிந்தோரும் ஒதுக்கப்படுறாங்க. இந்த இராணுவ ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா, அதாவது ஆங்கிலேய கிழக்கிந்திய ஆட்சியில் பார்த்திங்க அப்படின்னா முஸ்லீம் உயர்குடியினரும் கற்றறிந்தோரும் ஒதுக்கப்படுறாங்க. கம்பெனி ஆட்சியில் முஸ்லீம்கள் பார்த்திங்க அப்படின்னா அரசு பணியிலிருந்து ஒதுக்கப்பட்டாங்க. பாரசீக மொழி நீக்கப்பட்டதால் நீதிமன்றம் மற்றும் தேர்வுகளில் முஸ்லீம்களுக்கு வாய்ப்பு குறைஞ்சது. பாரசீக மொழி நீக்கப்பட்டதுனால இது நடந்திருக்கு. ஆங்கிலம் மற்றும் மேலை கல்வி மூலமாக முஸ்லீம் அறிவுஜீவிகளை பின்தள்ளியது. குதிரைப்படை தளபதிகளாக இருந்த முஸ்லீம்கள் வேலை இழந்தாங்க. இதெல்லாமே நமக்கு கிளர்ச்சிக்கான காரணங்கள். அடுத்தது மத உணர்வுகளை டச் பண்ணது. ஸோ அங்கே தலைப்பாகை, ட்ரெஸ்ஸில் சிலுவை கொடுக்கறது, இந்த மாதிரி நடந்துச்சு இல்லையா 1806 சிப்பாய் புரட்சியில். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதுவே 1857 பெருங்கிளர்ச்சியும் ஒரு மத உணர்வு தான். 1856 சட்டம் மூலயமா உயர் சாதியினரும் படையில் சேரத்துக்கு வழி ஏற்படுத்தப்பட்டுச்சு இவங்களால். அதுக்கு முன்னாடியுமே இருந்திருப்பாங்க. பட் மத உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து தான் இராணுவத்தில் அவங்கள வச்சுருந்துருப்பாங்க. இந்த 1856 சட்டத்தின் மூலயமா உயர் ஜாதியினருக்கும் படைகளை சேர வழி ஏற்பட்டது.
அது எதுக்காக அப்படின்னா அவங்களோட சாதி சமய கலாச்சாரத்தில் விட்டு கொடுத்துட்டு தான் வரணும். அதான் அந்த மாட்டு கொழுப்பு, பன்றியின் கொழுப்பு அந்த மாதிரியெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஏற்றுக்கணும்னு சொல்கிறாங்க இந்த சட்டத்தின் மூலயமா, 1856 சட்டத்தின் மூலயமா. 1856க்கு முந்தைய காலத்தில் உயர் சாதியினர் இராணுவத்தில் இருந்தாலும் மத சாசனங்கள் கடைபிடிக்கப்பட அனுமதி இருந்துச்சு. இது 1856 சட்டத்துக்கு பிறகு சாதி பற்றை விட்டுட்டு தான் படையில் சேரணும் அப்படிங்கிற படையில் சேர வேண்டிய நிலை உயர் ஜாதியினரிடையே எதிர்ப்பை ஏற்படுத்தியது. சதி ஒழிப்பு சட்டம், விதவை மறுமணம் உள்ளிட்ட சீர்திருத்தங்கள் பார்த்திங்கன்னா மத நம்பிக்கையில் அரசின் தலையீடாக கருதப்பட்டது. 1829 வில்லியம் பெண்டிங் பார்த்திங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் அவர்களோட உந்துதலால் அந்த சட்டத்தை கொண்டு வந்திருப்பார். சதி ஒழிப்பு சட்டம், அதாவது உடன்கட்டை ஏறுதல், அதை கொண்டு வந்திருப்பார். ஸோ அதுலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மத நம்பிக்கையில் அரசோட தலையீடாக இருந்துச்சு. 1850 பார்த்திங்க அப்படின்னா லெக்ஸ் லோசி சட்டம். இந்த சட்டத்தின் படியாக கிறிஸ்தவர்களாக மாறிட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு பூர்ண அதாவது தாத்தா சொத்தில் உரிமை இருக்குதுன்னு சொன்னாங்க. 1850 லெக்ஸ் லோசி அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வந்து இந்து மதத்திலிருந்தோ முஸ்லீம் மதத்திலிருந்தோ கிறிஸ்தவர்களாக மாறியவர்களுக்கு பாட்ட சொத்தில் பங்கு இருக்குன்னு சொத்துரிமையை கொண்டு வந்தது இந்த 1850 சட்டம்தான். அதுபோக பசு மற்றும் பன்றி கொழுப்பு தடவிய தோட்டாக்களை மத உணர்வுகளை பாதித்தது. தோட்டாக்களை வாயால் கடிக்க வேண்டிய விதி மதமாற்றம் செய்யும் முயற்சியாக தெரிஞ்சது. ஸோ அதை கடிக்கணும் அப்படின்னா நம்ம அவங்கள கிறிஸ்தவ மதத்துக்கு மாற்றுறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிற பார்வையில் நம்ம அங்கே இருந்தவங்க பார்க்க ஆரம்பித்தாங்க. மத நம்பிக்கைகளை பாதித்த நிகழ்வுக்கு தான் 1857 கிளர்ச்சிக்கு தூண்டுகோலாக இருந்தது அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ அடுத்தது பெருங்கிளர்ச்சியோட போக்கு. 1857 கிளர்ச்சி பார்த்திங்க அப்படின்னா பராக்பூரில் மங்கள் பாண்டே தலைமையில் நடந்தது. எங்கே நடந்ததுன்னா கல்கத்தா அருகே பார்த்திங்கன்னா பராக்பூர்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே மங்கள் பாண்டே தலைமையில் தான் நடந்தது. அந்த மங்கள் பாண்டே என்ன பண்ணுவார் அப்படின்னா ஆங்கிலேய மேலதிகாரியை சுட்டு கொன்றுவார். ஸோ மிச்சம் இருக்கிற சிப்பாய்களாக பார்த்திங்கன்னா அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. மங்கள் பாண்டே தனது ஆங்கிலேய மேலதிகாரியை சுட்டு கொன்றுவார். மீரட் நகரில் தோட்டாக்களை பெற வேண்டிய 90 வீரர்களில் 5 பேர் மட்டும்தான் அந்த உத்தரவுக்கு அடிபணிஞ்சிருப்பாங்க. ஏன்னா அந்த தோட்டாவை வாயில் கடித்து இழுக்கணும் இல்லையா, அதனால் அவங்களால செய்ய முடியாது. அதனால் பார்த்திங்க அப்படின்னா 90 வீரர்களில் மீரட் நகரில் தோட்டாக்களை வாங்கணும். அதில் 5 பேர் மட்டும்தான் அந்த உத்தரவுக்கு அடிபணிஞ்சிருப்பாங்க. இதனால் மே மாதம் 10வது நாளில் பார்த்திங்க அப்படின்னா 3rd ரெஜிமெண்ட்டில் சேர்ந்த சிப்பாய்கள் கிளர்ச்சியில் இறங்கி தங்களோட உயர் அதிகாரிகளை கொன்னுட்டு தில்லியை கைப்பற்றி 2ஆம் பகதூர் ஷாவை பேரரசராக அறிவிச்சிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தில்லியை கைப்பற்றி 2ஆம் பகதூர் ஷாவை பேரரசராக அறிவிச்சிருப்பாங்க நம்ம சிப்பாய்கள். எப்போ அப்படின்னா மே மாதம் 10வது நாளில் தான் இந்த வேலையை பண்ணியிருப்பாங்க. உயர் அதிகாரிகளை கொன்னுட்டு தில்லியை கைப்பற்றி 2ஆம் பகதூர் ஷாவை பேரரசராக அறிவிச்சிருப்பாங்க. ரோஹில்கண்டில் கான் பகதூர் கான் வைஸ்ராயாக பிரகடனம் செஞ்சுருப்பார். இங்கே ரோஹில்கண்டில் கான் பகதூர் கான் பார்த்திங்க அப்படின்னா வைஸ்ராயாக பிரகடனம் செஞ்சுருப்பாங்க. ஜான்சியில் லட்சுமிபாய் 22 வயதுலேயே அரியணை ஏறியிருப்பாங்க. கான்பூரில் பார்த்திங்கன்னா நானா சாஹிப் தலைமையில் 125 ஆங்கிலேயர்கள் கொல்லப்பட்டிருப்பாங்க. ஸோ கான்பூரில் நானா சாஹிப் பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிலேயர்களோட பெண்கள் குழந்தைகள் இதை எதையும் பார்க்காம கொண்டிருப்பாங்க. ஸோ அதை நாம் இங்கே கொடுத்துருப்பாங்க. 3 ரெஜிமெண்ட் சிப்பாய். கான் பகதூர் கான் தன்னை பேரரசருடைய வைஸ்ராயாக அறிவித்து கொண்டார். கான்பூரில் நானா சாஹிப் கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கினார். பெண்களும் குழந்தைகளும் உட்பட சுமார் 125 ஆங்கிலேயர்களும் ஆங்கில அதிகாரிகளும் கொல்லப்பட்டு அவர்களது உடல்கள் ஒரு கிணற்றுக்குள் வீசப்பட்டன. ஸோ இதை கான்பூர் படுகொலைன்னு சொல்லுவோம். கான்பூர் படுகொலைனா இதுதான். நானா சாஹிப் தலைமையில் நடந்தது. கான்பூர் படுகொலை ரொம்ப முக்கியம். பெண்களும் குழந்தைகளும் உட்பட சுமார் 125 ஆங்கிலேயர்களும் ஆங்கில அதிகாரிகளும் கொல்லப்பட்டு அவர்களோட உடல்கள் பார்த்திங்கன்னா ஒரு கிணற்றுக்குள் வீசப்பட்டன. கான்பூர் படுகொலை என்று அறியப்பட்ட இந்நிகழ்வு ஆங்கிலேயரை கோபம் கொள்ள செய்தது. இதனால தான் நீல் அப்படியே ரிவெஞ்ச் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம ஆல்ரெடி நீலை பார்த்துருப்போம். அவரோட சிலையை தூக்கி எங்கே வச்சுருப்பாங்க, மியூசியத்தில் வச்சுருப்பாங்க சென்னையில். ஸோ அது அவர் பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிலேய அதிகாரி நீல் பழிவாங்கும் நோக்கோட கொடூர நடவடிக்கைகளை ஈடுபட்டிருப்பார்.
தாந்தியா தோபே நவம்பர் இறுதியில் கான்பூரை கைப்பற்றியிருப்பார். ஸோ தாந்தியா தோபே பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் இறுதியில் கான்பூரை கைப்பற்றியிருப்பார். பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா காம்பெல் வந்து கான்பூரை ஆங்கிலேயருக்காக மீட்டெடுத்திருப்பார். இவருக்கு அப்புறமா தாந்தியா தோபே வந்து நவம்பர் இறுதியில் கான்பூரை கைப்பற்றி எடுத்திருப்பார். அதுக்கப்புறமா பின்னாடி காம்பெல் பார்த்தீங்க அப்படின்னா கான்பூரை ஆங்கிலேயருக்காக மீட்டெடுத்திருப்பார். ஹென்றி லாரன்ஸ் பாதுகாத்த லக்னோ ஆளுநர் மாளிகை பார்த்திங்கன்னா கிளர்ச்சியாளர்களோட கைக்கு வசமாக இருக்கும். ஹென்றி லாரன்ஸ் பாதுகாத்த லக்னோ ஆளுநர் மாளிகை பார்த்திங்க அப்படின்னா இந்த கிளர்ச்சியாளர்களோட வசமாக இருக்கும். ஜான் நிக்கல்சன் தலைமையில் டில்லியில் ஆங்கிலேயரால் கைப்பற்றப்பட்டது. டில்லி வந்து சிப்பாய்கள் கைப்பற்றி இரண்டாம் பகதூர் ஷாவை அறிவிச்சிருப்பாங்க இல்லையா, பேரரசாக அறிவிச்சிருப்பாங்க. அது கடைசியாக யார் கைக்கு போகும் அப்படின்னா ஜான் நிக்கல்சன் தலைமையில் டில்லி வந்து ஆங்கிலேயரால் கைப்பற்றப்பட்டிருக்கும். அடுத்ததாக இரண்டாம் பகதூர் ஷா வந்து கைது செய்யப்பட்டிருப்பார். அவரோட 2 மகன்களும் சுட்டு கொல்லப்பட்டிருப்பாங்க. அவரோட 2 மகன்களும் பேரன்களும் எல்லாருமே வந்து சுட்டு கொல்லப்பட்டிருப்பாங்க. அவத் பகுதியில் தாலுதாரர்களும் மற்றும் விவசாயிகளும் இணைந்து கிளர்ச்சியில் பங்கேற்பாங்க. அவத் பகுதியில் தாலுதாரர்களும் விவசாயிகளும் இணைந்து கிளர்ச்சியில் பங்கேற்றிருப்பாங்க. பேகம் ஹஸ்ரத் மஹால் தனது மகன் பிர்ஜிஸ் கத்ராவை அவத்தின் அரசராக அறிவிச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கிளர்ச்சியில் நடந்த விஷயங்கள் தான். ஸோ இதெல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியம். இதை கொஞ்சம் ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. பேகம் ஹஸ்ரத் மஹால் பார்த்திங்கன்னா தனது மகன் பிர்ஜிஸ் கத்ராவை அவத்தோட அரசராக அறிவிச்சிருப்பாங்க. ராஜா ஜெய்லால் சிங் பார்த்திங்க அப்படின்னா ராஜா ஜெய்லால் சிங் அப்படிங்கிறவர் அவரோட தலைமையில் லக்னோ பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிலேயரிடமிருந்து கைப்பற்றப்பட்டிருக்கும். ஸோ ஆங்கிலேயர்களிடத்துலேருந்து லக்னோ வந்து கைப்பற்றப்பட்டிருக்கும். யாரால் அப்படின்னா ராஜா ஜெய்லால் சிங் தலைமையில் தான் கைப்பற்றப்பட்டிருக்கும். ஆல்ரெடி ஹென்றி லாரன்ஸ் பாதுகாத்துட்டு இருந்த லக்னோவோட ஆளுநர் மாளிகை வந்து கிளர்ச்சியாளர்கள் வசமாயிடுச்சு. போதாக்குறைக்கு ராஜா ஜெய்லால் சிங் அவர்கள் தலைமையில் லக்னோ ஆங்கிலேயரிடமிருந்து கைப்பற்றப்பட்டது. ஆங்கிலேய அதிகாரி நீல் பார்த்திங்க அப்படின்னாவோட நீல் வந்து லக்னோவோட தெருச்சண்டையில் சுட்டு கொல்லப்பட்டிருப்பார். ஆங்கிலேய அதிகாரி நீல். ஸோ அவர் தான் கான்பூருக்கு பழி வாங்கிறதுக்காக நம்ம பெண்கள்னு கூட பார்க்காம கொண்டிருப்பார். அந்த விஷயத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆங்கிலேய அதிகாரி நீல் லக்னோவோட தெருச்சண்டையில் சுட்டு கொல்லப்பட்டிருப்பார். 1858 மார்ச் மாதத்தில் தான் ஆங்கிலேயர் பார்த்திங்கன்னா மீண்டும் லக்னோவை வந்து மீட்டு எடுத்திருப்பாங்க. 1858 மார்ச் மாதத்தில் தான் மீண்டுமா லக்னோவை வந்து மீட்டு எடுத்திருப்பாங்க. ஹக்ரோஸ் பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் 1858 ஜான்சியை முற்றுகையிட்டு தாந்தியா தோபேவை தோற்கடிச்சிருப்பார். தாந்தியா தோபேவை யார் தோற்கடித்தாங்க அப்படின்னா ஹக்ரோஸ் தான். ஏப்ரல் 1858 ஜான்சியை முற்றுகையிட்டு தோற்கடிச்சிருப்பாங்க. லட்சுமிபாய் பார்த்திங்க அப்படின்னா குவாலியரை கைப்பற்றி வீர மரணம் அடைஞ்சிருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து அவங்கவுங்க ஜான்சி ராணி லட்சுமிபாய் எல்லாம் அவங்கவுங்க அரியணை பிடிச்சிருப்பாங்க. அப்படியே ஒவ்வொரு கிளர்ச்சியாக நடைபெற்று லட்சுமிபாய் பார்த்திங்க அப்படின்னா குவாலியரை கைப்பற்றி வீர மரணம் அடைஞ்சிருப்பாங்க. லட்சுமிபாய் மிக சிறந்த தைரியமிக்க தலைவர் என லட்சுமிபாயை பற்றி ரோஸ் குறிப்பிட்டிருப்பார். ரோஸ் தான் வந்து ஜான்சியை முற்றுகையிட்டு தாந்தியா தோபை வந்து தோற்கடிச்சிருப்பார். அதில் ரோஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஜான்சியோட மகாராணியாக இருக்கக்கூடிய லட்சுமிபாயை பற்றி புகழ்ந்து சொல்லியிருப்பார். மிக சிறந்த தைரியம் வாய்ந்த தலைவர் அப்படின்னு சொல்லி புகழ்ந்து சொல்லியிருப்பார். லட்சுமிபாய் பார்த்திங்கன்னா குவாலியரை கைப்பற்றி அங்கே தான் வந்து வீர மரணம் அடைஞ்சிருப்பாங்க. ஸோ குவாலியர் பார்த்திங்கன்னா விரைவில் ஆங்கிலேயரால் மீட்கப்பட்டிருக்கும். தாந்தியா தோபே கைது செய்யப்பட்டு 1858 ஏப்ரலில் தூக்கிலிடப்பட்டிருப்பார். அதுக்கப்புறமா நமக்கு ஆல்ரெடி கைது செய்யப்பட்ட இரண்டாம் பகதூர் ஷா பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் 1857 அவரும் வந்து கைது செய்யப்பட்டு இறந்திருப்பார். இரண்டாம் பகதூர் ஷா பார்த்திங்கன்னா செப்டம்பரில் 1857 அவருமே வந்து கைது செய்யப்பட்டிருப்பார். பகதூர் ஷா பார்த்திங்க அப்படின்னா ரங்கூனுக்கு நாடு கடத்தப்பட்டு 1862 தான் மரணம் அடைஞ்சிருப்பாங்க. 57 செப்டம்பரில் கைது செய்யப்பட்டிருப்பார் இரண்டாம் பகதூர் ஷா. கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறமா அவர் எங்கே நாடு கடத்தப்படுறாருன்னா ரங்கூனுக்கு நாடு கடத்தப்படுறாரு. 1862 தான் அவர் மரணம் அடைகிறாரு. பகதூர் ஷாவோட மரணத்தோட முகலாய அரச வம்சம் வந்து முடிவுக்கு வந்துடுது.
அடுத்ததான் நமக்கு பெருங்கிளர்ச்சியோட விளைவு என்ன நடந்தது, இதெல்லாம் கிளர்ச்சியெல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறமா நமக்கு பெருங்கிளர்ச்சியோட விளைவு என்ன நடந்ததுன்னா, விக்டோரியா மகாராணியோட பேரறிக்கை ஒன்று வெளியிடப்படுது 1858 நவம்பர் 1 அலகாபாத்தில் அரசு தர்பார் கூட்டப்பட்டது. இங்கே விக்டோரியா ராணியோட பேரறிக்கையை கானிங் பிரபுவால் வாசிக்கப்பட்டது. கானிங் பிரபு நமக்கு யார்? இந்தியாவோட கடைசி கவர்னர் ஜெனரல், அதாவது முதலாவது வைஸ்ராய். இந்தியாவோட கடைசி கவர்னர் ஜெனரல் கானிங் பார்த்திங்கன்னா இந்த பிரகடனத்துக்கு அப்புறமா முதலாவது வைஸ்ராயாக ஆயிட்டார். இந்தியா இனி ஆங்கிலேய முடியரசின் பெயரால் ஆளப்படும்னு சொல்லி இந்த பிரகடனத்தில் சொல்கிறாங்க. இந்தியா பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே ஆங்கிலேய முடியரசின் பெயரால் ஆளப்படும்னு சொல்லி அந்த பிரகடனத்தில் பேரறிக்கையில் ஒவ்வொன்றா படிச்சுட்டு வராரு இந்த கானிங். இந்தியாவை ஆள அரசு செயலருக்கு 15 உறுப்பினர்கள் உள்ள இந்தியா கவுன்சில் உதவியது. இந்தியாவை ஆளுவதற்காக அரசு செயலருக்கு 15 உறுப்பினர்கள் உள்ள இந்தியா கவுன்சில் உதவியது. அடுத்ததாக கிழக்கிந்திய கம்பெனி. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனி இயக்குனர் மற்றும் கட்டுப்பாடு குழுலாம் இருக்கும் இல்லையா, அந்த கவர்னர் ஜெனரல்லாம் நியமிக்கிறதெல்லாம் இந்த இயக்குனர் குழுமை தான் நியமிச்சிருக்கோம். அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த குழுவெல்லாம் ஒழிக்கப்பட்டது. கிழக்கிந்திய கம்பெனியோட இயக்குனர் மற்றும் கட்டுப்பாட்டு குழுக்கள் எல்லாம் ஒழிக்கப்பட்டன. ஆங்கிலேய முடியரசும் நாடாளுமன்றமும் இந்தியாவை நேரடியாக ஆளத் தொடங்கியது. கிழக்கிந்திய கம்பெனியோட படை பார்த்திங்கன்னா இங்கிலாந்து அரசின் படைகள் இணைக்கப்பட்டது. இந்திய அரசர்களோட உடன்படிக்கைகள், உரிமைகள், கௌரவங்கள் எல்லாமே பாதுகாக்கப்படும்னு சொல்லி அறிவித்தாங்க இந்த பேரறிக்கையில். ஆங்கிலேயருக்கு சொந்தமான நிலப்பகுதிகளை விரிவுபடுத்துறதுக்கான நோக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி அறிக்கப்பட்டது. ஏன் அப்படின்னா துணைப்படை திட்டத்தின் மூலியமாகவும் வாரிசு உரிமை இழப்பு கொள்கையின் மூலியமாகவும் அவங்க நிலப்பகுதியில் அரசர்களோட நிலப்பகுதியிலலாம் சேர்த்துக்கிட்டே போனாங்க இல்லையா, அதெல்லாம் இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா விரிவுபடுத்துறதுக்கான நோக்கம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 1861 இந்தியர்களுக்கான சட்டமன்ற உறுப்பினர் பதவிகள் ஏற்படுத்தப்படும்னு சொல்லியிருந்தாங்க. அதுபோக வாரிசு உரிமை இழப்பு கொள்கையும் நாட்டினை இணைப்பும் கொள்கையும் கைவிடப்பட்டது. கிளர்ச்சியாளர்களாக இருந்த சிலருக்கு வந்து பொது மன்னிப்பும் அளிக்கப்பட்டிருந்தது இந்த விக்டோரியா பேரறிக்கையில். அதுபோக நமக்கு கல்வி, சாலை, இருப்பு பாதை, நீர்ப்பாசனம், தந்தி போன்ற பொது திட்டங்கள் எல்லாம் மேம்படுத்தப்படும்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா மேற்கத்திய ஆங்கில கல்வி பெற்ற நடுத்தர வர்க்கம் வந்து தேசிய சிந்தனையோட உருவாச்சு. இதுதான் நமக்கு விக்டோரியா பேரறிக்கையில் சொல்லியிருக்கிறது. ஸோ இந்த பாடத்தோட நிறைவுக்கு வந்தாச்சு. இந்த பாடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.